எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of them happy today? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். Amen. God is great. இந்த நேரத்திலே நாங்கள் கொஞ்சம் பேரா இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். Amen. உற்சாகத்தை காணவில்லை. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நேரத்திலே நாங்கள் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். ஜெகோவா ஜைரா மை ப்ரொவைடர், he is present for me. எல்லாரும் கரங்களை தட்டுவோம். சிறுவர்கள் கூட கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். நாங்கள் மனுஷரை பார்க்க வரவில்லை, தேவனை, உயிரோடு இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். We are not here to see the people, we are here for the living God. எல்லாரும் கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோம். Everyone clap your hands and sing the song. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me, for me, for me. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. My God shall supply all my need, According to His riches in glory, He will give His angels charge over me. Jehovah Jireh cares for me, for me, for me. Jehovah Jireh cares for me. Jehovah Jireh, யாவும் அவரே, கிருபை போதும் எனக்கு என்றும் என்றும். Jehovah Jireh, யாவும் அவரே, கிருபை போதும் எனக்கு. மகிமை செல்வத்தினால் என் தேவையாவும் சந்தித்திடுவார். தூதர் என்னை காக்கும்படி தேவன் செய்வாரே. யெகோவா ஈரே, என்னை காப்பவர் என்றும் என்றும். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யாவும் அவரே, கிருபை போதும் எனக்கு என்றும் என்றும். யெகோவா ஈரே, யாவும் அவரே, கிருபை போதும் எனக்கு. மகிமையின் செல்வத்தினால் என் தேவையாவும் சந்தித்திடுவார். தூதர் என்னை காக்கும்படி தேவன் செய்தாரே. யெகோவா ஈரே என்னை காப்பவர் என்றும் என்றும். யெகோவா ஈரே என்னை காப்பவர். I will celebrate, Sing unto the Lord, I will sing him a new song. I will celebrate, singing to the Lord, I will sing him a new song. I will praise him, I will sing him a new song. I will praise him, I will sing him a new song. hallelujah, 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 hallelujah. hallelujah, hallelujah, hallelujah. நான் கொண்டாடுவேன், கீதம் பாடுவேன், உம்மை பாடி தினம் போற்றுவேன். நான் கொண்டாடுவேன், கீதம் பாடுவேன், உம்மை பாடி தினம் போற்றுவேன். பாடி போற்றி உம்மையே நான் தினம் போற்றுவேன். பாடி போற்றி உம்மையே நான் தினம் போற்றுவேன். Hallelujah, அல்லேலூயா, hallelujah, அல்லேலூயா, 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 hallelujah, அல்லேலூயா, hallelujah. அல்லேலூயா, அல்லேலூயா. When the Spirit of The Lord moves in my heart, I will sing the David sang. When the Spirit of the Lord moves in my heart, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang. When the Spirit of the Lord moves in my heart, I will dance like David danced. When the Spirit of the Lord moves in my heart, I will dance like David danced. I will dance, I will dance, I will dance like David danced. I will dance, I will dance, I will dance like David danced.
of the Lord moves in my heart, I will pray like David prayed. When the Spirit of the Lord moves in my heart, I will pray like David prayed. I will pray, I will pray, I will pray like David prayed. I will pray, I will pray, I will pray like David prayed. ஆவியனில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். ஆவியனில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன், பாடுவேன், தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன், பாடுவேன், தாவீதை போல் பாடுவேன். ஆவியனில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன். ஆவியனில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன். ஆடுவேன், ஆடுவேன், தாவீதை போல் ஆடுவேன். ஆடுவேன், ஆடுவேன், தாவீதை போல் ஆடுவேன். ஆவியனில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன். ஆவியனில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன், ஜெபிப்பேன், தாவீதை போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன், ஜெபிப்பேன், தாவீதை போல் ஜெபிப்பேன். ஆவியனில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன். ஆவியனில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன், ஆடுவேன், தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன், பாடுவேன், தாவீதை போல் பாடுவேன். ஆவியனில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன். ஆவியனில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், தாவீதை போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன், ஜெபிப்பேன், தாவீதை போல் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க நேற்றும் என்றும் என்று மாறாத தேவனே உமக்கு நன்றி ராஜா. உயிர்த்தெழுந்த தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதியும் புகழும் கனமும் உமக்குத்தான் ஆண்டவரே. சப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆபிரகாமின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யாக்கோபின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ராஜா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீ எவ்வளவு நல்ல தகப்பன் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் மோசம் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை விட்டு விலகாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னை மறவாத தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நல்ல தகப்பன் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. நன்றி இயேசுவே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்த தேவன் அப்பா. நீர் பரிசுத்த தேவன் ஆண்டவரே. நீ சகலத்தையும் படைத்த தேவன் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மனுஷர் பார்க்கிற விதமாய் பார்க்கிற தேவன் இல்லை ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு அன்புள்ள தேவன் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. தாயிலும் மேலாயங்களை நேசிக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ நீர் அழகில் சிறந்த தேவன் அப்பா.
are we saving, ஆபத்திலே Lord? காத்தீங்களே உமக்கு நன்றி ராஜா. You saved us from the sin, God, and you bring us from next to your kingdom, Lord. You hallelujah, hallelujah. You lifted up, you lifted up from the sin, God. You're the healer. Hallelujah. You're the healer. You give all the healingness from our heart, God. You're the one, God. Hallelujah. Whatever things comes in our life, God, everything, God, everything you're taking out, the bad things you're taking out in our life, and you are giving every single thing for us, the best things, Lord. We thanking you, we thanking you, Lord. We thanking you. Whenever we are alone, God, you're the one next to us. Whatever situation we going down, you're the one lifted up, God. You're the one sing from the bottom of our heart, Lord. Thank you, Lord. Thanking you, Lord. The people who see friends of our faith, Lord. People who see from outside, but the Lord you sing from our bottom, God. Thank you, Lord. Thanking you. We praising you, Lord. We praising you. You know, before what we are thinking, Lord, we praising you, Lord. We thanking you, Lord. We thanking you, Lord. You've chosen us from the mother womb, Lord. Thanking you for that, Lord. You saved us for us, Lord. You saved us for us. Thanking you, Lord. Thanking you. Hallelujah. Hallelujah, Lord. Thank you, Lord. Thank you. We praise you. We worship you, Lord. Wow. We praising you. We worship you, Lord. You did good. How many good things you've done in our life, God. We don't have words to say those good things in our life, God. God, if you're not next to us, we are nothing, Lord. We are nothing. Because of you, we are like a human, Lord. Without you, we are nothing. We praising you. We praising you, the King of Kings, Lord of Lords. We praising you. We praising you, Lord. You're the one, Lord. You came for us, Lord. Amen. உம்மை துதிப்பே மகிமை செலுத்தி துதிப்பே துதிப்பே உம்மை துதிப்பே மகிமை செலுத்தி துதிப்பே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவாமா, துதியும் கனமும் மகிமையும் எல்லாம் ஆண்டவரே உமக்கு தான். தேவா உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே. தேவா உமக்கே கிருபைகள் என்னை பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்து கொண்டீரே ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னை பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்து கொண்டீரே ஸ்தோத்திரம். துதியும் கனமும்
அப்பா. ஆண்டவரே துதிக்க பாத்திரரே மக்கு நன்றி ராஜா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவனே மக்கு நன்றி ஆண்டவரே. எசப்பா சோர்ந்து போன நேரமெல்லாம் எங்களை தூக்கி எடுத்த தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு நிறைந்த தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஏசப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்ல தகப்பன் ஆண்டவரே. என்னை விட்டு விலகாத தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. சேனைகளின் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கமுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ராஃபா எங்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எபினேசரே இதுவரை உதவி செய்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை காண்கிற தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரம வைத்தியரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ரத்தரக்கரப ஷமரக்கரத. Lord, we praising you, Lord. We praising you. ஓ மது பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. To fill your Holy Spirit in this place, Lord. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. வல்லமையின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் எவ்வளவு நல்ல தகப்பன் ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஓ நல்ல தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. நீ செய்த நன்மைகளை உயர்த்தி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜெபிப்பதற்கு நினைப்பதற்கு அதிகமாக செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. You're healing every single person in this place. Thank you. We ஓ இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. We thanking you. We thanking you. ஓ உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை விசேஷித்தவராய் தெரிந்து கொண்டீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஏசப்பா. ஓ உமக்கு நன்றி ராஜா. வல்லமையின் தேவனே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. யெகோவா ஈரே Lord, but you came for us to see us, Lord. Thank you. நீ காண்கிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. Thank you, Lord. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுவோருக்கு எந்தவித நன்மையும் குறைவுமில்லை என்று சொல்லி சொன்னீங்க ஆண்டவரே. ஒரு குறைவுகளும் இல்லாமல் எங்களை போஷித்து எங்களை நடத்தி வந்தீங்களே உமக்கு நன்றி ராஜா. ஓ நன்றி ராஜா. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி. சமாதானத்தின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நான் போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லி சொன்ன தேவனே. ஆண்டவரே எங்களோடு கூட வருகிறவரே உமக்கு நன்றி. எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் following us like a shadow, Lord. Thank you for that. Whatever situation we go, you're the one coming next to us. You touching our shoulder, Lord. You leading us. அவர்தான் எங்களுக்கு எல்லாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. Shall we say எங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், மனுஷர்கள், தாய் தகப்பன்மார் எல்லாரும் எங்களை கைவிட்டாலும் அவர் மட்டும்தான் எங்களுக்கு ஒருவராய் இருக்கிறார். அவர் மட்டும் எங்களை நேசிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. யெகோவா ஈரே எனக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே சப்பா. Hallelujah. ஆண்டவரே பார்த்து இந்த பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? Everyone please sing this song from your bottom of the heart. யெகோவா ஈரே எனக்கு எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெப
தேவன் ஆண்டவர். அனைத்துக்கும் பதில் தருவீரே. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். அவர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன். எதிர்பார்ப்புக்கு மேலாக அற்புதங்களை செய்கிற தேவன். The one doing a miracle in our life, God. எல்லாவற்றைக்கும் பதில் தருகிற தேவன். Listening our prayer and எவ்வளவு doing நல்ல everything for us, Lord. ஆண்டவரே, What a beautiful God we saving you. What a இயேசுவே, mighty God we saving you. ஆண்டவரே, Thank உங்களை you, Lord. Thank you விசேஷித்தவராய் in the name தெரிந்து of கொண்டவரே, Jesus. மக்கு Thank நன்றி you. அப்பா. உள்ளங்கைகளில் எங்களை உறைந்திருக்கிறவரே, மக்கு நன்றி Thank you, ஆண்டவரே. Lord. Thank you, Jesus. எவ்வளவு What நல்ல a precious தகப்பன் God we ஆண்டவரே. saving. What a எவ்வளவு good அன்புள்ள Father you are, தேவன் Lord. ஆண்டவரே. What a good Father you are. You're the one, the ஸ்தோத்தரிக்கிறோம் best ஆண்டவரே. Father in our life, Lord. இயேசுவே, மக்கு God, நன்றி அப்பா. you came for us. You crucified for us, Lord. மனதிருக்கத்தின் தெய்வமே, Thank you, மக்கு Lord. நன்றி Thank you. ஆண்டவரே. You எங்களை rise again மறவாமல் for us. You're going to நேசிக்கிற come back தகப்பனே, again, Lord. மக்கு Thank you, நன்றி Lord. ஆண்டவரே. Thank you. We're praising you. இயேசுவே, Thank மக்கு you in the name நன்றி of அப்பா. Jesus, Lord. We always praising you. சகலத்தையும் We don't படைத்த have any தேவன் words, ஆண்டவரே. Lord. பிறந்த நாள் தொடக்கம் we இந்த don't know நாள் வரை any என்னை single கண்மணிக்கு words காத்து how to எங்களை praise நடத்தி you. வந்த You need தேவனே, to- மக்கு you need to நன்றி teach us to அப்பா. praise. எல்ரோய் எங்களை You need to lead us, காண்கிறவரே, Lord. உம்மை You need to ஸ்தோத்தரிக்கிறோம் lead us. அப்பா. பலவீனமாய் இருக்கிற பொழுது all the பலத்தை time, தந்து Lord. இந்த இடத்திலே கொண்டு வந்தீங்களே, Whenever மக்கு நன்றி situation ராஜா. we're breaking out, you're the one ஸ்தோத்திரம் bringing அப்பா, us, நன்றி இயேசு. and you're holding in your hand, Lord. சர்வ வல்லமையுள்ள And you're தேவனே, keeping us மக்கு next to நன்றி. you, Lord. Thank you, Lord. Thank you. மக்கொப்பானவர் யார் All ஆண்டவரே? glory to you. You're the only வானத்தையும் one பூமியையும் person, சிருஷ்டித்த Lord. You தேவனே, created உமக்கு every நன்றி. single thing in this world, Lord. We ஓ, thanking you. நன்றி We இயேசுவே. thanking you. ஸ்தோத்திரம். We Thank you, thanking Jesus. you, Lord. We thanking you. ஹalleluya நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya Thank you, Lord. Thank you. எல்லா கனத்த மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். All the glory to you, the only one, Lord. ஹalleluya ஹalleluya Hallelujah. oh hallelujah we Thank love you. you Jesus we love you. Thank you. உம்மை நேசிக்கிற அந்த காலையில We thanking ஒரு சில you, Lord. வினாடிகள் நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவரோடு பேசுங்க. For a minute, everyone's please praise and worship our சொல்லுங்க Lord. ஆண்டவரை உங்களுடைய வாய் நீங்க நேசிக்கிறீங்க என்பதை சொல்லுங்க. Tell everyone how the Lord has loved us. Hallelujah hallelujah just tell him how much you love him this morning. oh hallelujah oh hallelujah hallelujah love you Lord. Hallelujah. Thank you, Father. Thank Father, you, we Lord. exalt you, we exalt you, praise you, we exalt you, Father. மகிமைப்படுத்துகிறோம். We lift your name on high, Father God. மகிமைப்படுத்துகிறோம். Hallelujah. உம்மை உயர்த்துகிறோம், Father. உயர்த்துகிறோம். We exalt you, and we lift your name on high, Oh, Father God. hallelujah. The King of Kings, the Lord of Lords, we worship you. ராஜாதி ராஜாவை உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, Oh, உம்மை துதிக்கிறோம் hallelujah. சுவாமி. You are a great God. Hallelujah. நீ எவ்வளவு பெரிய தேவனா இருக்கிறீர் சுவாமி. Oh, உயரமும் hallelujah. உன்னதமான What a mighty God you are. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற What a தெய்வமே wonderful உமக்கு God. ஸ்தோத்திரம் ராஜா. Oh, hallelujah. We நீர் எவ்வளவு love you. பெரியவர் சுவாமி. Oh, we bow at your feet, oh Master. அப்பா this உம்முடைய morning. பாதபடியில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் ராஜா. Hallelujah. Hallelujah. நீர் Hallelujah. பெரியவர், நீர் அற்புதர் சுவாமி. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உமது நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் சுவாமி. நீர் பெரியவர் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். மகசோதோலோ கோலோரி ஷெதேரி கமலரோ. நீரோ ஷோதோரி பகாதாரோ கோனோலோரோ ஷோதோரி பெரிகேனேரி பகாதாரோ ஷோதோரி கேலோரோனோ. Exalt you, Father. அப்பா உம்மை உயர்த்துகிறோம் Thank you, சுவாமி. Holy Spirit of உம்மை God. Thank you, மகிமைப்படுத்துகிறோம் Holy Spirit of ராஜா. God. We love நீர் you. எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தெய்வமே உமக்கு உம்மை ஸ்தோத்திரம் உயர்த்துகிறோம், அப்பா. மகிமைப்படுத்துகிறோம். ஆராதனைக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. Oh, hallelujah. Thank you, ஸ்தோத்திரம், Jesus. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Father. We praise you. We exalt you, Father. Amen. Amen. தயவு செய்து உட்காருங்கள். Please be seated. இந்த காலையில் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். We lovingly greet you and welcome you in this morning. நிறைய பேர் ஹாலிடேல போயிட்டாங்க Many of you have gone on holidays. இல்லையா?
நிறைய பேர் அழகான இடங்களை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. Many people are enjoying a beautiful sceneries and places right now. ஒரு சிலர் ஹாலிடேலேருந்து திரும்பி வந்திருக்கிறாங்க, இன்னொரு சிலர் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். Some of you came back from holidays and some of you are planning to go as well. ஆகவே இந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த லீவு நாட்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்வது நல்லது. It is good to use the days, the holidays we have right now. என்ன இந்த வருஷத்தில் ஒரு முறை தான் எங்களுக்கு இப்படி லாங் ஹாலிடேஸ் கிடைக்கிறது. So only once a year we get this long holiday. ஆமென். ஆகவே பயன்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Let's make use of it. May God bless us all. இன்றைக்கும் கூட காலையில் ஏதோ சவுத்தில் சுற்றிலும் 4 ஜங்ஷனை பிளாக் பண்ணியிருக்கிறாங்களாம். அதனால் வாகனங்கள் உள்ளே வர முடியாதபடி தடுக்கப்பட்டிருக்கிறது. In this morning there are 4 junctions around Southall town has been blocked, so many cars could not even enter into the town. என்னவென்று நமக்கு தெரியாது. We don't know what's the reason behind that. ஆனாலும் கூட நீங்கள் அதிகமாக சவுத்துலுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். So therefore you have to continually pray for this town a lot. சவுத்துலுக்காக மட்டுமல்ல, லண்டன் மாநகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். Not only for Southall town, also for the city of London we need to pray. இல்லையா? பல்வேறு அழுத்தங்கள், நமக்கு பயமுறுத்தல்கள் கொடுக்கப்படத்தான் செய்கிறது. So even though there are many warnings have been given regarding this London of city, ஆகவே கர்த்தர் தாமே நம்மை பாதுகாத்துக் கொள்வாராக. may God protect us all. ஆமென். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சவுத்துலுக்காக, சவுத்தலை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்காக ஒரு நிமிஷம் கண்களை Let மூடி us all நாங்கள் ஜெபம் close our பண்ணுவோம். eyes and bow our head and pray for எல்லாரும் this சத்தத்தை Southall உயர்த்தி town. Let us நாங்கள் raise ஜெபம் our voice and pray. கர்த்தாவே, நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Lord God, we come in the name of Lord ஆண்டவரே, Jesus Christ. நீர் எங்கள் ஆண்டவரே பாதுகாவலர், எங்களுடைய பராமரிப்பல், நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாய் இருக்கு. ஆகவே சுவாமி, நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, உடைய கரத்தில் எங்களை இந்த காலையில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறோம். சவுத்தலையும் சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உடைய கரம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கட்டும். ஆண்டவரே, என்ன சூழ்நிலை என்பது எங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் பாதுகாத்து கொண்டு நீர் ஆண்டவரை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. இந்த காலை வேளையிலும் கூட நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 55 அதிகாரம். Let us all turn our Bibles to Isaiah chapter 55 verse 8 and 9. ஏசாயா 55 8 9 வசனங்கள். யாராவது எடுத்தவங்க சத்தமா வாசிங்க. If any of you have turned your Bibles to Isaiah chapter 55 verse 8 and 9, please read. For my thoughts are not your thoughts, nor are your ways my ways, says the Lord. For as the heavens are higher than the earth, so are my ways higher than yours, and my thoughts than your thoughts. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த காலை வேளையிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஆரோக்கியமான மற்றும் உயர்ந்த எண்ணங்களை கொண்டிருத்தல். The title of today's sermon is Having Healthy and Higher Thoughts. ஆமென். Amen. சொல்லுங்க, ஆரோக்கியமான எண்ணங்கள். Healthy thoughts. Let's say to our neighbors. மற்ற சொல்லுங்க, உயர்ந்த எண்ணங்கள். Then say higher thoughts. ரைட். ஆரோக்கியமான எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள். Healthy thoughts and higher thoughts. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய இந்த பூமிக்குரிய வாழ்விலும் நமக்கு ஆரோக்கியமான எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. Even in our spiritual life and the worldly life, we need to have this healthy and higher thoughts. பல நேரங்களில் நாமே நம்முடைய பாதிப்புக்கு, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களுக்கு, சஞ்சலங்களுக்கு நாமே காரணமாகி விடுகிறோம். So we become the reason for our problems and our sorrows. நம்முடைய வாழ்க்கையில நாம் வெற்றி பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். God wants us to be victorious. ஆமென். நம்ம ஒருவேளை நம்ம அருகில் இருக்கிறவர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எப்ப அவன் விழுவான் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். Our neighbors and the person next to us might be waiting for us when this person is going to fall. என்ன மோசமான காரியம் உங்களுக்கு நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பொறாமைப்படுகிறவர்கள் நிறைய பேர். There are many people who are envy and waiting for the worst situation to take place in their life. மனிதர்கள் அப்படிதான்.
That's how the man are. மனிதருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், மற்ற தாங்க மட்டும் நல்லா இருந்தா போதும் So அப்படின்னு how நினைப்பாங்க. are the man's thoughts are? They think that is good, that they are just well enough, but not others. நாம் நன்றாயிருக்க வேண்டும் என்று எண்ணுகிற ஒரே ஒரு நபர் இந்த பூமியில உண்டுன்னா அது கர்த்தர் தான். The only one person that want us to be good is only Lord God. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த காலையிலே நாம் நன்றாய் இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். So God's will is for us to have a good and healthy life. That is the will of God for ஒருவேளை us. நம்ம குறித்து நம்ம ஒரு மிகவும் தாழ்வா நம்ம எடை போட்டு கொண்டு So we even think very humble about ourselves. Lowly about ourselves. மிகவும் தாழ்வா நம்ம குறித்து எண்ணி கொண்டு இருப்போம். So we might be thinking lowly things about us. ஆனா நம்ம குறித்து யோசிச்சிருப்போம், நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நம்முடைய எதிர்காலம் முடிஞ்சு போச்சு என்ற ஒருவேளை எண்ணி கொண்டு So we இருப்போம். might even think that our life is ended, our future is come to an end. எதிர்காலமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி So ஒருவேளை we even might be thinking that even the future came to an end. இனி வாழ்ந்து என்ன வாழாட்டி என்னன்னு We might even think that is it any reason, any use of living or not. அல்லது நம்ம குறித்து ஒரு தாழ்வு என்ன மனப்பான்மையோடு நம்ம காணப்படலாம் So we might have this lowly thoughts about ourselves. இல்லையா? நம்ம குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை, என்ன இது என்னால ஒண்ணுமே சாதிக்க முடியாது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைப்போம். So we might even have this thoughts in our heart that we cannot perform anything, we cannot do anything anymore. இந்த நாட்கள் அதிகமாக குறிப்பாக நான் நிறைய வாலிபர்களோடு பேசும்போது இன்றைக்கு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் போன வாரத்தில் வந்துருக்கு. So I was speaking to many of the young adults. I was even speaking about the exam result that came last week. நிறைய இந்த முறையில் தான் அதிகமான எண்ணிக்கைகளோடு நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. So only this year they have achieved a higher grades and higher marks in the exams. இங்கே நம்ம சர்ச்சில் யாராவது இருக்கிறாங்களா? Is anyone in our church they have done the exams? ஓகே, அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஆகவே அதிக எண்ணிக்கையோடு இந்த நாட்களில் தேர்ச்சி அடைந்திருக்கிறாங்க. So many children have achieved the higher grades. சில நேரங்களில் நான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறேன், பிள்ளைகள் அதிகமான அதாவது நல்ல கிரேட்ஸ் கிடைக்காம போகும்போது அவங்களுக்குள்ளாக ஒரு விரக்தி ஏற்படுகிறது. So when a child not achieve the higher grades in the exam, what happens is that they become very lowly. விரக்தி அடைந்து என்ன செய்கிறாங்க, தவறுதமான விபரீதமான முடிவுகளை எல்லாம் கூட So எடுக்கிறாங்க. they take decisions, the worst decisions in their life. சில நேரத்துக்கு அவங்க படிப்பை விட்டுறாங்க, எதிர்காலத்தை விட்டுறாங்க. So they even leave the expectation, they leave the future. தேவையற்ற வழிகளுக்குள்ளெல்லாம் அவங்க போய் விடுகிறார்கள். So they even enter into a wrong path. ஒரு மனிதனுக்குள்ள சோர்வு வந்த உடனே அவன் என்ன தீர்மானங்கள் எடுப்பான் என்பது நமக்கு தெரியாது. So when a man become weary and discouraged, we don't know what decision he will make. ஆகவே இந்த காலை வேளையில் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சில காரியங்களை உதாரணமாக உங்களுக்கு காண்பித்து பின்பு ஜெபிக்கும்படி I would like to பிரியப்படுகிறேன். highlight and give an example from a Bible and pray. வேதத்திலே நாங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 7 முதல் 12 வசனங்களை வாசிக்கும் போது, When we read from book of Judges chapter 6 verse 7 to 12, அங்கே கிதியோன் என்கிற ஒரு மனிதனை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். so we can read about a man called Gideon. இந்த கிதியோனை குறித்து வாசிக்கும் போது அவனை கர்த்தர் அவனோடு இடைப்படுகிறதை நேரடியாக சந்திக்கிறதை நாங்கள் So பார்க்கிறோம். we can see that God has a divine encounter with this person called Gideon in the Bible. அங்க 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்கிறார்கள், மீதியானியரின் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். So you can see that the children of Israelites are crying out to the Lord because of Midian. ஏன்னா எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் உபத்திரவமாய் காணப்படுகிறார்கள். Because every time they been as a trouble for these Israelites. எப்பொழுது பார்த்தாலும் உபத்திரம். Every time they were bringing troubles to Israelites. யுத்தங்களுக்கு மேல யுத்தங்கள். War over war. அவருடைய ஆஸ்திகள் எல்லாம் என்ன செய்வாங்க, மீதியானியர் வந்து கொள்ளையடித்து கொண்டு போய் So விடுவாங்க. what they will do, they'll come and rob all the possessions from the Israelites and take everything. இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் கடின உழைப்பாளிகள். So you could see the children of Israel are very hard working people. ஆனால் அவருடைய ஆஸ்திகளை, சொத்துக்களை, செல்வங்களை எல்லாவற்றையும் என்ன செய்வார்கள், இந்த மீதியானர்கள் கொள்ளையடித்து போய் But you விடுவார்கள். could see all the wealth and the possessions and material things have been taken away by these Midianites. ஆகவே இந்த மீதியானியர் நிமித்தம் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர்கள் கூப்பிடுகிறார்கள். Because of that, the Midianites were crying out to the Lord God. இன்றைக்கு அதே ஒரு நிலையில தான் நாங்கள் இன்னைக்கு காணப்படுகிறோம். So we might be seen as that kind of situation. இஸ்ரவேலை சுற்றிலும் எல்லா பக்கத்திலும் எதிர்ப்புகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. So you could see that every areas of the nation is actually facing the danger. ஆகவே இஸ்ரவேலர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். But you could see the Israelites were calling and crying out to the Lord God. இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேலருக்கும் ஒரு விடுதலை வர வேண்டுமானால் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். Even the Israelite that's living right now, if they want to have salvation, they need to call upon God. அவர்களுக்கு சமாதானம் தேவைன்னா இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி அவங்க So if they கூப்பிடணும். want the peace, they need to call upon
the Lord God. அன்றிருந்த இஸ்ரவேலர் என்ன செய்தாங்க? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. Those Israelites, those were there, they were crying out to the Lord God. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். நமக்கு வாழ்க்கையில சமாதானம் வேணும், எதிர்காலம் வேணும், வாழ்க்கையில விடுதலை வேணும் என்றால் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். Even us right now, if we want a deliverance, we need help, we need to call upon Lord God. ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? மனுஷரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க. So but what we are doing, we are looking unto men, he is going to help us. சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் அவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு யுத்தங்கள் தான். So if you see the history of Israelites, they were facing battles over battles. ஆனா பல சந்தர்ப்பங்கள் அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி போன பொழுது சத்துரு அவர்களை மேற்கொண்டு இருக்கிறார். So when they gone away and drove back from God, they had to face the enemy. ஆனா ஆண்டவரை நோக்கி அவங்க கூப்பிட்ட போதெல்லாம் கர்த்தர் அவர்களை வெற்றி பெற செய்தார். But whenever they cried upon the Lord, God made them victorious. இன்றைக்கும் கூட ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? மற்றவர்கள் உதவி செய்வார்கள் என்று சொல்லி இஸ்ரவேலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Even now the Israelites are looking unto others and other nation for help. எல்லா தேசங்களும் எங்களுக்கு சார்பாக நிற்கும், பக்கபலமாய் நிற்கும் என்று எண்ணுகிறார்கள். They even think that the other nation will come help to them and be very benefit to them, but they're not helping them. கர்த்தர் தான் அவர்களுக்கு நிச்சயமாய் உதவி செய்வார் என்பதை அவர்கள் எண்ணுகிறதே கிடையாது. But they never think that only the Lord God can certainly help them, but they never சரி, think about 8ஆம் வசனத்தில் பார்ப்பீர்களானால் We read in verse 8. இவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். So when they call upon God, God is sent them a prophet. பாருங்க என்ன சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்தும் புறப்படவும் செய்து எகிப்தியர் கை நின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கை நின்றும் உங்களை ரட்சித்து உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்களை உங்களுக்கு முன்பதாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள ஏமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாமல் போனீர்கள் என்று என்கிறார் என்று சொன்னான். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவன் வந்து அபியேஸ்ரியனாகிய யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். He sent them a prophet who said, "This is what the Lord, the God of Israel says, I brought you up out of Egypt, out of the land of slavery. I rescued you from the land of Egyptians, and I delivered you from the hand of all your oppressors. I drove them out before you and gave you their land. I said to you, I am the Lord your God. Do not worship the God of the Amorites, in whose land, but you have not listened to me." The angel of the Lord came and sat down under the oak in Ophrah that belonged to Joash the Abiezrite, where his son Gideon was threshing wheat in a winepress to keep it from Midianites. When the angel of the Lord appeared to Gideon, he said, "The Lord is with you, mighty warrior." Hallelujah. கோதுமையை போரடித்துக் கொண்டிருக்கிறான். You can see that Gideon was threshing the wheat in a winepress. அதுக்கு முதல் வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்கிறார்? கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. But the verse above it says that he sat down under the oak in Ophrah. அப்ப கர்த்தருடைய தூதனானவர் என்ன செய்கிறார்? அந்த மரத்தடியில் வந்து உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். You could see that the angel of the Lord came and sat down under the tree and looking unto Gideon. இந்த கிதியோன் எப்படி வேலை செய்கிறான் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். Gideon, how he is working hard. அவன் செய்கிற வேலையில மிகவும் கவனமா அழகா நேர்த்தியா செய்து கொண்டிருக்கிறான். But if you look at how Gideon is doing the work, he's doing it very perfectly. இல்லையா? பார்த்து கொண்டு அவரை என்ன செய்கிறான்? அப்படியே அந்த தேவதூதன் அவர்களை பார்த்து கவனித்து அட்மையர் பண்ணுகிறார். இல்லையா? You could see the angel of God is admiring how this Gideon is working really hard. ஆச்சரியமாக இருக்கிறது. It is very surprising. இன்றைக்கு நான் நினைக்கிறேன், நாம் செய்கிற காரியங்களை கூட கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். So even I believe that whatever we do, God is watching us. இல்லையா? நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல, with the place in our workplace, படிக்கிற இடங்கள்ல, in our school, நம்முடைய ஊழியத்துல, in our ministries, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள்ல நாம் எப்படி அதை காரியங்களை எப்படி நேர்த்தியாய் செய்கிறோம் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். God is watching how gracefully and perfectly we are doing things. இல்லையா? இந்த உலக பிரகாரமான காரியத்திலேயே நம்ம உண்மையா இல்லைன்னா கர்த்தருக்கு எப்படி நம்ம உண்மையா இருக்க முடியும்? So in this worldly work we cannot be faithful. How can we faithful in the God's ministry? எப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார்? உண்மை உள்ளவர்களை கர்த்தர் தேடுகிறார். What kind of people God is searching for? He's searching for faithful ones. அர்ப்பணிக்கப்பட்டவர்களை தேடுகிறார். The committed ones he's looking for. இல்லையா? என்ன வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்?
அசைய மாட்டேன், கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன். So those are the people who are not movable or shakeable when they face struggles and troubles. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், நீ பராக்கிரமசாலின்னு சொல்லுகிறார். That kind of man, God is looking up to him and saying, Lord is with you, mighty warrior. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். He's saying that mighty warrior, Lord God is with you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பராக்கிரமசாலியே கர்த்தர் Say உன்னோடு to your இருக்கிறார். neighbor, mighty warrior, God is with you. மைட்டி வுமன், மைட்டி இல்லையா, பராக்கிரமசாலியாகிய ஆணே பெண்ணே கர்த்தர் என்ன செய்கிறார் உங்களோட Mighty woman, mighty man, இல்லையா. God is with you. காரணம் என்னன்னா நீங்க உண்மையா செய்றீங்க. The reason is because you're doing it faithfully. செய்யாட்டியும் பரவாயில்ல, சொல்லுங்க பக்கத்துல, நீங்க Even though உண்மையா if you don't செய்றீங்க do it, just say it that you're doing it faithfully. இல்லையா. and கர்த்தர் நம்ம truly. உண்மையா செய்யும் போது என்ன செய்கிறாராம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். So when we do truly and faithfully, God will be with us. இல்லையா. பாருங்க அடுத்த வருஷத்துல வசனத்தை பாருங்க, 13 இருந்து 14 வசனத்தை வாசிக்கும் போது, If you 13 read- வசனம். If you read from verse 13 onwards, அங்க நாங்க பார்க்கிறோம், அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதா எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரு என்றான். Pardon me, my Lord, Gideon replied, but if the Lord is with us, why has all this happened to us? Where are all his wonders that our ancestors told us about when they said, did not the Lord bring you up out of Egypt? But now the Lord has abandoned us and given us into the hand of Midian. இது பராக்கிரமசாலின்னு சொன்னது மாத்திரம் தான் என்ன செய்யறான், கேன்னு சிரிக்க ஆரம்பிச்சாரான். So when God called him a mighty warrior, he started to laugh. அவனுக்கு அதை பார்க்கும்போது பெரிய ஒரு வேடிக்கையா இருக்குது. So அவன் it was கேட்கிறது. really funny thing in the eyes of Gideon. இல்லையா, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சார்காஸ்டிக் வே இல்லையா, மிகவும் என்ன செய்கிறான், அப்படி ஒரு விதமா பார்க்கறான். So he's looking at it as a sarcastic way. இல்லையா, என்ன செய்யறான் பார்த்து, ஆண்டவர் எங்களோட இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? He's saying, if God is with us, why would this happen to us? ஏளனமாய் சிரிக்கிறான். He was just laughing out loud, sarcastically. அது மட்டும் அவரை பார்த்து சொல்றான், ஆண்டவர் எங்களோட இருந்தா அப்படி எல்லாம் நடந்திருக்காது. So he's saying that if God is with us, nothing of this would have happened to us. எங்க தாத்தா பாட்டி எல்லாம் நிறைய கதை சொல்லி இருக்கிறாங்க. All our ancestors have said many stories to us. எப்படி எங்களை எகிப்தில இருந்து ஆண்டவர் விடுதலை செய்தாரு, அவர் செய்த அற்புதங்கள் என்ன, அடையாளங்கள் என்ன, அப்படிலாம் நிறைய பாட்டிமா கதை கேட்டிருக்கிறோம். Heard many stories about how God has delivered us from Egypt and how he has brought us out of Egypt. They have heard many stories like that. அப்படியெல்லாம் நடந்திருந்தனா ஏன் இப்ப நடக்க மாட்டேங்குது? So if that all happened on those days, why is it not happening right now? எங்க தாத்தா காலத்துல பாட்டி காலத்துல அற்புதங்கள் நடந்தது. It happened in our grandfathers and mothers time, but it's not happening right now. ஆனா இப்போ ஒண்ணும் நடக்குது இல்லையே. But now it's not happening. அது வெறும் கதையா போயிடுச்சு. It's become just a story. தாத்தா சொன்ன கதை, பாட்டி சொன்ன கதையா போயிட்டது. It's become like a story that's been told by grandfathers and இப்போ grandmothers. எங்களுடைய நிலைமையை பாருங்க. Look at our state right now. தன்னுடைய சுய பரிதாபத்தை சொல்லுகிறார். He's talking about his self-pity. இப்ப பாருங்க, நாங்க மீதியானருக்கு அடிமையா இருக்கிறோம். Now we became slave to these Midianites. நாங்க சேர்த்து வைக்கிறோம், அவங்க கொள்ளடிச்சிட்டு போறாங்க. So we are gathering all the weeds, but they are just robbing it away from us. எங்களை கொலை செய்யறாங்க. They're coming and killing us. எங்களுக்கு விரோதம், நித்தமும் எங்களுக்கு விரோதமாய் They are காணப்படுகிறாங்க. oppressing us daily. அப்ப மொத்தத்துல நாங்க என்ன செய்கிறோம், ஒரு அடிமையாக, குரல் கொடுக்க முடியாதவர்களாக நாங்க காணப்படுகிறோம். So in total we could say that we are just a slave who cannot even raise our voice. எந்த விதத்துல எங்களுக்கு ஒத்தாசை இல்ல, ஒத்துழைப்பு There கிடையாது. cannot be a help to us, no matter what way he cannot help us. பாருங்க 15ஆம் வசனத்தை பார்க்கிறோம். If we read verse 15, அதுக்கு பாருங்க ஐயா, 14ஆம் வசனத்தை வாசிப்போம். யாரா வாசிங்க 14ஆம் வசனம். let us all read verse 14 first. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, சரி நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். செகண்ட் பேஜ். மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறார். Where are all these wonders and ancestors has brought us, they said. Did not the Lord bring us out of Egypt? But now the Lord has abandoned us and given us into the hands of Midianites. Sorry, third page. Yeah, sorry. The Verse Lord 14. turned to him and said, go in the strength you have and save Israel out of Midian's hand. Am I not sending you? Right? பாருங்க என்ன சொல்றாரு, நான் அனுப்புகிறவர் நான் அல்லவான்றார். He's saying, am I not the one sending you? இவன் என்ன சொல்லுகிறான்,
எங்க தாத்தா காலத்துல பாட்டி காலத்துல இப்படிப்பட்ட ஸ்டோரி எல்லாம் கேட்டோம், அது உண்மைதான். So it is true that we have heard from our ancestors and grandfathers or grandmothers this story. அப்படி நடந்தது இப்படி நடந்தது நிறைய ஸ்டோரி சொல்லி இருக்கிறாங்க. So they have told us many stories that it happened like this and that. ஆனா இந்த கர்த்தருடைய தூதன் அவரை பார்த்து சொல்லுகிறான், அது உண்மைதான், அப்படி சொன்னதுக்கு நீ கேட்டதெல்லாம் உண்மைதான். But the angel of the Lord said, yes, true that you have heard these stories. ஆனா அதே காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். The Lord God is telling that same thing can take place in your life. உன்னுடைய காலகட்டத்திலும் நீ என்ன செய்யலாம், அந்த விதமான அற்புதங்களை அனுபவிக்க முடியும், காண முடியும் என்று சொல்லுகிறார். So in the time that you're living in right now, you will able to experience the same thing that has taken place on those days. காரணம் என்னன்னா நம்முடைய தேவன் உயர்ந்த எண்ணங்களின் தேவன். There's a reason, because the God is the one with the higher thoughts. நம்ம தான் நடக்காது, முடியாது, சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறோம். So it's just us that we think that nothing will take place. There's no chance that it ஆனா can. ஆண்டவர் சொல்றாரு, உன்னால முடியும்னு சொல்லுகிறார். But Lord God is telling him that yes, you can. நான் உன்னோட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன். He says, I will be with you and I will do mighty things with you. காரணம் என்னன்னா நான் உன்னோட வருவேன், நான் உன்னை அனுப்புகிறேன். The reason is because I will come with you. I'm the one who's sending you. பாருங்க 14ஆம் வசனத்துல அந்த அப்பொழுதுன்ற வார்த்தையோடு ஆரம்பிக்கிறது. So the verse 14 says then. இல்லையா, அப்பொழுது. எப்பவுமே பாருங்க, நான் வேதத்தில் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு முற்றுப்புள்ளியும் ஒவ்வொரு கமாவும் மிக மிக முக்கியம். I frequently say this, that every full stop and every comma is very very important when we read the Bible. அப்ப அப்பொழுதுன்னு சொன்ன உடனே கேட்கணும், எப்பொழுதுன்னு கேட்கணும். So when you read the word then, you need to ask yourself when. அதற்கு முதல் வசனத்தை தான் நம்ம கேட்டோம்ல. The verse before we have heard this. தன்னுடைய பிரச்சனை எல்லாம் சொல்லுகிறான். He's telling all the problems that he has. தன்னுடைய கவலையை சொல்லுகிறான், தன்னுடைய வறுமையை சொல்லுகிறான். He's saying all the sorrows and all the poverty that he's facing. தனக்கு நடக்கிற எல்லா அநியாயங்களையும் சொல்லுகிறான். He's telling them about all the things that is happening to him. அதெல்லாம் கேட்டுட்டு அப்பொழுது Then he heard all this. அதுக்கு பிறகு சொல்லுகிறார், அவனை பார்த்து சொல்லுகிறாரு, நீ போ. After that, Lord God, the angel says that go in the strength you have. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்னு He சொல்றாரு. says go in the strength that you have. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ல, நீ 10 வருஷம் என்ன இல்லாட்டி ஒரு 6 மாசம் ஜிம்முக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லல. He didn't say that 10 months or 6 months you can go to gym and come back. இல்லையா, இந்த புரோட்டீன் எல்லாம் சாப்பிட்டுட்டு வா. He didn't say they eat these kind of protein and come back. கொஞ்சம் நல்ல மசில்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன செய், நான் அனுப்புற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லல. Or build your muscles like that and go to the place that I will send you. He didn't say like that. அவர் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, உனக்கு இருக்கிற அந்த பலமே போதும்பா. But the Lord God is telling the strength you have right now is enough for you. நிறைய நேரங்களில் நம்ம அப்படிதான் ஆண்டவர் செய்யற காரியங்களை நம்ம யோசிக்கிறோம். So even now we thinking about the Lord God, whatever he says, we are thinking about it. ஆண்டவரே, நான் ஆண்டவர் நம்ம ஊழியத்துக்கு அழைச்சிருப்பாரு. So even though Lord God would have called you into நம்ம ministry, என்ன செய்யலாம், ஒரு 2-3 வீடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வரேன். so we think that let's buy 2 or 3 houses, then I'll come to God and பேங்க்ல serve ஒரு him. கணிசமான தொகையை சேர்த்து வச்சுட்டு வரேன். So I will save up lump sum of money in the bank, then I'll come. என்ன லைஃபுக்கு ஒரு செக்யூரிட்டி, ஒரு பணம் தேவை, ஒரு பாதுகாப்பு தேவை. Because we think that we need a security for our life. அதெல்லாம் சேர்த்து எல்லாம் வச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வரேன். We think that we'll save that and keep that lump, then I'll come back. ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிற பலத்தோட போ. But the Lord God says, go in the strength that you have. என்ன பலம் நமக்கு இருக்கிறது? What strength do we have? ஒருவேளை நம்முடைய எண்ணத்துல, நம்முடைய சிந்தையில நம்மமே பலனெல்லாம் இழந்து சோர்ந்து போன நிலையில நம்ம So காணப்படுறோம். in our mind and in our thoughts, we might be thinking we have lost all the strength. பலனே இல்ல. We think that we don't have any strength. We are weak. நான் பாட்டு கூட பாடுவேன், பலன் ஒன்றும் இல்லை தேவா, அப்படிதான் So நம்ம we பாட்டே even sing a பாடுவோம். song that we don't have a strength, Lord. இல்லையா, பலன் ஒன்றும் இல்லை எனக்கு. So we say that we don't have a strength anymore. அப்படி சொல்லும்போது சொல்லுகிறாரு, இருக்கிற பலம் போதும் போன்ற. So when he says like that, Lord God is telling him, the strength you have is enough, just go with that strength. அது மட்டும் இல்லைன்னு சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலரை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். And Lord God is telling that you will save Israelites out of Midian's hand. அதுக்கு காரணம் உன்னுடைய முயற்சி அல்ல, உன்னுடைய பலன் அல்ல, என்னுடைய பலன், என்னுடைய சமூகம் உன்னோடு வருகிறபடினாலே நீ என்ன செய்வ, மீதியான கையில இருந்து இஸ்ரவேலரை ரட்சிப்பாய். He says it's not your effort or not your strength that you will save the Israelite, but it's my presence that goes before you will save the Israelites from Midianites. 16 வசனத்துக்கு வரும்போது When we come to verse 16, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ என்ன செய்வாய், மீதியானரை முறியடிப்பாய் என்கிறார். The Lord answered, I will be with you and you will strike down all the Midianites, leaving none alive. பாருங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. See what a marvelous thing that is. அவன் கோதுமையை போரடிச்சுக்கிட்டு இருக்கிறான். He was threshing the wheat. அவனை பார்த்து சொல்றாரு, இருக்கிறவன்
கொஞ்சம் பலத்தோட நீ போ, But he's telling the Gideon to go in the strength that you have. நான் கூடயே இருப்பேன், உன் கூடயே வருவேன். He says, I will come with you. உன் கூட இருந்து நான் என்ன செய்வேன், உன்னை பலப்படுத்தி உன்னை பயன்படுத்துவேன். He says, I will be with you, I will strengthen you and make you bold and overcome these இது எதை Midianites. காண்பிக்கிறது? நம்முடைய ஆண்டவர் நம்ம உயர்ந்த எண்ணங்களின் தேவன் மட்டுமல்ல, அவர் வாக்குத்தத்தங்களின் தேவனாகவும் காணப்படுகிறார். What this shows us that our God is not only the God of higher thoughts but also a God of promises. நம்மை குறித்து ஒரு என்ன செய்கிறோம், ஒரு 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 கோடிட்டு வைத்திருக்கிறோம், இந்த கோட்டுக்கு கீழே தான் நாங்க இருக்கிறோம். We draw a line and we think that we will be under that line. நம்மை குறித்து எப்பொழுதுமே தாழ்வாக நம்ம எடை We போடுகிறோம். always think lowly about ourselves. ஆனா நம்ம ஆண்டவர் நம்மை குறித்து பெரிய திட்டங்களை But வைத்திருக்கிறார். our God has higher plans for us. ஹalleluya. Hallelujah. அவர் பெரிய திட்டங்களை He வைத்திருக்கிறார். has a higher plans for சொல்லுங்க, us. உங்களை பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க, உங்களை குறித்து பெரிய திட்டத்தை ஆண்டவர் Say to வச்சிருக்கிறார். your neighbor that God has a higher plans for you. எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன செய்றோம், அந்த சோகத்திலேயே சுழண்டு கொண்டு இருக்கிறோம். So what we are doing is that we are running around in the sorrow. அது உண்மைதான், It is true that we are in அதுல sorrow. சந்தேகமே It கிடையாது. is no doubt in that. பாருங்க, உண்மைக்கும் சத்தியத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. There is a difference between truth and true. நம்முடைய Fact and truth. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறது, அது உண்மை. It is a fact that we have problems in our life. நம்முடைய சரீரத்துல வியாதி இருக்கிறது, அது உண்மை. In our body we have sickness, that is fact. இல்லையா? There is a vast difference between fact and truth. இல்லையா? பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது There is a vast and big difference உண்மைக்கும் between சத்தியத்துக்கும் இடையில. the fact and the truth. There is a bigger difference in that. சத்தியம் என்ன? ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்காக சிலுவையிலே நினைத்திருக்கிறாரு, கேன்சல் பண்ணி இருக்கிறார். What is the truth is that God has cancelled everything on the cross. என்னுடைய தரித்திரத்தை, என்னுடைய வேதனையை, என்னுடைய வியாதிகளை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். God has taken all our poverty, our pain and sorrow and he has taken it onto the cross. ஆகவே நான் என்ன செய்யணும், அதை பெற்றுக்கொள்ளணும், அதை ரிசீவ் பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். What we need to do, we just need to receive that in our life. அவர் வாக்குத்தத்தங்களின் தேவனாக இருக்கிறார். He is a God of promises. ஆகவே நம்மை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாங்க கண்டுபிடிக்கணும்னா வேத வசனத்துக்கு தான் வரும். So how we can find that out? We need to listen and to the God, what he's saying is through the Holy Scriptures. வேத வசனங்கள் நம்மோடு பேசுகிறது போல வேற எதுவும் பேசாது. Nothing can speak to us like how the word of God speak to us. ஆண்டவர் நம்மோடு அனுதினமும் பேசுகிறவர். Daily God is speaking to us. இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையினூடாக நம்மோடு பேசுகிறவர். Daily he is speaking to us through the word of God. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிய. The only thing that we need to do, we just need to obey the word. நீ போன்னு சொன்னா போணும். If he says go, then we need to go. ஆண்டவர் உனக்கு தருவேன்னு சொன்னா அதை நம்பணும், விசுவாசிக்கணும். So if God says he will give you, you just need to receive it and believe it. இல்லையா? அதை தான் நம்ம செய்யணும்னு கர்த்தர் நம்ம இடத்துல That's எதிர்பார்க்கிறார். what God is expecting us. ஆனா நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இடத்துல இருக்கிற அந்த பிரச்சனைகள் என்ன செய்கிறோம், அதை பூதாகரமாக மாற்றி விடுகிறோம். So what we are doing, we're making the problem as gigantic thing in our life. எவ்வளவு பெருசாக்க முடியுமோ அவ்வளவு So பெருசாக்கி we're just making that as a giant thing in our life. அந்த பிரச்சனையாக்கி விட்டு அந்த என்ன செய்கிறோம், அந்த பிரச்சனைக்குள்ளேயே நம்ம என்ன செய்கிறோம், சுழன்று வந்து கொண்டு So we make that big and then what we are doing is we're just running around in circle of the problem that we're living in. இன்றைக்கு என்னை உங்களையும் கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமானால், If God wants us to use you and me, என்னுடைய திறமையை கர்த்தர் பார்க்கறது இல்ல. God will never look at your ability. நம்முடைய எவ்வளவு பேலன்ட் இருக்குது, எவ்வளவு படிச்சிருக்கிறோம், எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்பதை கர்த்தர் நம்ம இடத்துல God will எதிர்பார்க்கிறார். never look at what the ability we have, the education we have or strength we have. ஆண்டவர் என்ன இடத்துல உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய அவைலபிலிட்டி, நான் கிடைக்கிறேனா என்பதை தான் பார்க்கிறார். So God will only look at whether if I'm available. இல்லையா? ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah, shall we all say? Hallelujah. ஆகவே தான் பாருங்க, பைத்தியங்களை கர்த்தர் தெரிஞ்சு கொண்டார்னு சொல்லி That's வசனத்தை why we வாசிக்கிறோம். could see that God has chosen the foolish things of the earth ஞானிகளை in வெட்கப்படுத்தும்படி, order to make the shame of the wise. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி In order என்ன to செய்தாராம்? பைத்தியமானவர்களே, பேதைகளை கர்த்தர் தெரிஞ்சு To கொண்டார். make the wise shame, he has chosen the foolish things of the earth. நம்மை விட இவ்வளவோ படிச்சவங்க இருக்கிறாங்க, மேதாவிகள் இருக்கிறாங்க. There are many people who are well educated than us. எத்தனையோ சட்டங்களை டிகிரிஸ் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. They have received so many degrees in their hand. ஆனா அவங்களோட மண்டைக்குள்ள பூராத அந்த சத்தியம், அந்த வெளிச்சம் என்னுடைய உங்களுடைய சிந்தையில என்னது உதயமாகி இருக்கிறது. But the truth that is not revealed in their mind has been revealed in you and me. இல்லையா? ஜான் ஜெப்ராஜ் அவர்கள் பாடுற ஒரு பாட்டு இருக்கு, என்னை விட எத்தனையோ பேர் தகுதியானவங்களாம் இருந்திருக்கிறாங்க, ஆனா என்ன கர்த்தர் தெரிந்து கொண்டார். So John Jephthah's song, one of the songs says that there are many people who knows and educated and have many talents, but God has chosen me. நம்மை விட உயர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் There இருக்காங்க. are people who are highly educated than us.
ஆனா கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டார். But God has chosen us. அதுக்கு காரணம் என்ன? நம்ம கர்த்தர் நமக்குள்ள இருக்கிற திறமையை தாளந்த நம்மை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய முடியும் என்பதை அவர் பார்த்தார். Because God can see what He can do through the talents and gift that we have in us. மொத்தத்துல சொல்ல போனா நானும் நீங்களும் பார்க்காத இன்னொரு பக்கத்தை அவர் பார்த்திருக்கிறார். God has seen a side that we have not seen in us. இல்லையா? பார்க்காத மனுஷன் பார்க்காத பக்கம் Is a side that even not a man even seen from us. ஆகவே தான் அந்த தாவீதை கூட சாமுவேல் அபிஷேகம் பண்ண போகும்போது என்ன செய்கிறார்? மாம்சத்தையும் சரீர வளர்ச்சியை நீ பார்க்காத அப்படின்றார். So that's why when Samuel went to anoint David, God says to him, do not look at the physical appearances தாவீது of ஒருவேளை him. ஒரு நோஞ்சான போல இருந்திருக்கலாம். David might have looked as a very small and tiny person. அவனுக்கு மேல இருந்த சகோதரர்கள் எல்லாம் பெரிய யுத்த வீரர்கள், வாட்ட சாட்டமானவர்கள். But the elder brothers that you could look at, they are very well-built men. சாமுவேல் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், இவனா இவனா இவனான்னு கேட்கிறான். So Samuel is looking at each one of the brothers and saying, is it him, or is it him? ஆனா கடைசியில் ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறதான் பாருங்க. But there is a one little brother of his who was tending the sheep in the அவனை field. கணக்கெடுக்கிறதே கிடையாது. No one even given account of him. யாருமே கண்டுகொள்றது கிடையாது. Nobody even looked unto him. அவனை ஒரு மேய்ப்பனா பார்த்துட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். They just looked at him as a small shepherd. ஆனா அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். But God has chosen that shepherd. ஏன்னா மனிதன் பார்க்காத ஒரு பக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். But God can see a sight a man not even yet seen from a person. ஒருவேளை நம்முடைய குடும்பத்துல நம்ம ஒதுக்கலாம். So in our family we might be set aside. ஒருவேளை நம்ம வேலை ஸ்தலத்துல நம்ம பாரபட்சமா நடத்தலாம். Or people would have treated us like cast aside in our workplace. நம்ம வேலை செய்யற இடங்கள்ல மற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சலுகைகள் நமக்கு கிடைக்காம இருக்கலாம். So in places the privileges that other people are receiving, we might not even receive that. ஒருவேளை நீங்க அதை குறித்து அங்கலாச்சி கொண்டு இருக்கலாம். You might be even worrying and being anxious about that. ஆனா மறந்துடாதீங்க, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். But do not forget that God is looking unto you. அந்தரங்கத்திலே பார்க்கிற தேவன் என்ன செய்வாரா? நமக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். God who sees in secret will bless us openly. ஆமென். Amen. ஆண்டவர் நம்ம பயன்படுத்துறது ஆயத்தமா இருக்கிறார். God is ready to use us. ஆண்டவர் ரெடி, நம்ம ரெடியான்றது தான் கேள்வி. It's about the Lord is ready, but are we ready? நம்ம ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும்போது When we அவர் commit நம்மை ourselves in the பயன்படுத்துவார். hand of God, He is able to use us. ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? Shall we all say hallelujah? ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. ஆகவே கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். God wants to use us. நீங்க உங்களால செய்ய முடியும். You can do it. உங்களால என்ன முடியலன்னு சொல்லி நீங்க இது காரியங்களை நினைத்தீர்களோ அதை காட்டிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய So the things வல்லவராய். that you think you cannot do, but God is able to do higher things than what you are thinking. பக்கத்துல ஆளுக்கு ஒரு தட்டி முதுகுல ஒரு தட்டி சொல்லுங்க, உங்களால முடியும்னு சொல்லுங்க. So tap the neighbor's shoulder and say that you can do it. ஆமென். Amen. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். God will strengthen us. கர்த்தர் நம்மோடு வருவார். God will work with us. and come ஒருவேளை with us. நீங்க ஒருவேளை எக்ஸாம்ல லோ மார்க்ஸ் எடுத்திருக்கலாம். So in your exam you might have received a low grade, ஆனா அடுத்தது வருது. but next is coming. நீங்க பெரிய வித்தியாசமான ஒரு நிலையில மாற போறீங்க. You will change into and transform into a different state. ஹல்லேலூயா. Hallelujah. இரண்டாவது ஒரு நபரை குறித்து நாங்க வாசிக்கிறோம். So we can read about second person in the Bible. அந்த சகோதரியுடைய தாயாருடைய பேர் நயோமி. The mother's name is Naomi. ரூத் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்கிறோம். In the book of Ruth we can read from chapter 1 verse 20 onwards. 20 முதல் 22 வசனங்களை வாசிக்கும் போது We read from 20, 21 and 22. அங்கே அவருடைய சூழ்நிலைகளை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். We can look at the circumstances that they are facing there. 20ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறா என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். But she said to them, do not call me Naomi, call me Mara, for the Almighty has dealt very bitterly with me. I went out full, and the Lord has brought me home again empty. பாருங்க, கர்த்தரை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்களே நகோமி என்பானேன் என்றாள். Why do you call me Naomi, since the Lord has testified against me and the Almighty has afflicted me? அந்த ரெண்டு வசனத்திலேயே தன்னுடைய சரித்திரத்தையே சொல்லிடுறார். Within that two verses, she's declaring all the thing that has taken place in her life. இந்த நகோமி மோவாபுக்கு போகும்போது மிகவும் நல்ல நிலையில போயிருக்கிறார். So you could see that Naomi went to Moab in a very good state. இல்ல 21 வசனத்துல பார்க்கிறோம், நிறைவுள்ளவளாய் போனேன்னு சொல்லுகிறார். She says, I went out full.
நான் திரும்பி வரும்போது என்ன செய்யறேன், வெறுமையா வந்திருக்கேன். But when I came back home, I came empty. கணவரோட போனேன், நான் இப்ப நேசிக்கிறேன், விதவையா திரும்பி I வந்திருக்கிறேன். went with my husband, now I came back as a widow. பிள்ளைகளோட போனேன், நான் வெறுமையா திரும்பி But I வந்திருக்கிறேன். went with my children, now I came without children. எல்லாவற்றையும் இழந்து நான் என்ன செய்கிறேன், மறுபடியும் என்னுடைய சுயதேசத்துக்கு திரும்பி I have வந்திருக்கிறேன். lost everything, now I'm returning back to my home country. எவ்வளவு வேதனைன்னு பாருங்க. See what is a grieving situation that is. 21 வசனத்துல சொல்லுகிறா, Verse 21 she says, கர்த்தர் தான் எல்லாம் செய்தார் அப்படின்னு. she says that Almighty has done all this to me. கர்த்தர் என்ன சிரமப்படுத்தினாரு, God has made me afflicted. கர்த்தர் என்ன கிளேசப்படுத்தினாரு He made me testified. இல்லையா? ஆண்டவரை பத்தி என்ன செய்கிறா, ஒரு தப்பான எண்ணத்தை வச்சிருக்கிறா. She has a wrong thought about Lord God. இல்லையா? ஆண்டவரை குறித்து ஒரு தப்பான எண்ணம். She has a wrong thought about. யோபு கூட அதான் சொல்லுகிறான் பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், Even Job கர்த்தருக்கு says ஸ்தோத்திரம். God has given, He has taken. ஆண்டவரை குறித்து ஒரு தப்பான எண்ணம் It's பாருங்க. a wrong thought about Lord God. யோபு கடைசியில யோபு நிருபத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் என்ன செய்யறேன், பைத்தியக்காரனை போல பிதற்றி இருக்கிறேன்னு சொல்லுகிறேன். In the last chapter of Job, you could read that I was just like a foolish man have confessed all this. கர்த்தர் கொடுத்தார், அது உண்மைதான். It is true that God has given. ஆனா யார் அதை எடுத்தா, பிசாசு எடுத்தான். Who has taken that away? It's the enemy, the devil. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். Even in our life, we might have to face struggles in our. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் தான் எனக்கு இதெல்லாம் அனுப்புறாரு அப்படி. So we might even think that God is the one who's sending all these troubles in இயேசு us. சுவாமி சொன்னார், இந்த பூமியில உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் என்ன செய்யுங்க, திடன் கொள்ளுங்கள். Jesus said, in this world you will have tribulation, but be of good cheer. I have overcome this world. நான் அந்த உலகத்தை மேற்கொண்டு இருக்கிறேன். I have overcome this world. ஆண்டவர் என்ன சொல்ல வர, உங்களுக்கு பூமியில இருக்கும் வரை உங்களுக்கு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். While you are in this world, you will have tribulation. அந்த போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டியது நீங்க தான் பண்ணணும். The person who can overcome, that is you. You need to overcome it. நான் உங்களுக்கு பலனை தருவேன், ஞானத்தை தருவேன், I will give you the strength and the wisdom. உங்களுக்கு புத்தியை தருவேன். I will give you the wisdom for that. என்னுடைய ஆலோசனையின்படி நீங்க நடப்பீர்களே, ஆனால் நீங்க என்ன செய்வீங்க, தப்பித்துக் கொள்ளுவீங்க. If you walk in the ways of my counseling, then you will escape from that. நமக்காக செய்ய வேண்டிய அத்தனையையும் இயேசு சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். Everything that we need to do, everything has been done by Jesus Christ on the cross. எல்லாவற்றையும் செய்து He has முடித்திருக்கிறார். finished every work. ஆகவே தான் சொன்னார், எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். That's why Lord Jesus Christ said everything is finished. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே நீங்க என்ன பலப்படுத்தணும். What we need to say to God, strengthen me. ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். You need to receive the wisdom and knowledge from God. ஆண்டவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளணும். We need to receive the strength from God. ஆண்டவருடைய ஆலோசனையை வேதத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். We need to receive the counseling and advice சில நேரத்துல from the Bible. சில நேரங்களில் நம்மளே என்ன செய்யணும், நாமே பிரச்சனையை விலைக்கு வாங்குறோம். What we are doing, we are just purchasing the problems நம்ம ourselves. We are just getting it, நம்முடைய receiving வாழ்க்கையில it. சில நேரம் நடக்கிற சூழ்நிலையை பார்த்து ஆண்டவரே தலையில அடிச்சுக்குவார். So when the things that going in our lives, he will be thinking and he will be tapping on his head. அவனை விடுதலை பண்ணிட்டு வந்தாலும் அந்த விடுதலையை விட்டு வெளியே வர்றான் இல்லையே. So he will be thinking that I have purchased the deliverance, but still he is in the problems. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை மாறணும். What is the problem? Because our mindset has to change. பாருங்க, யானையை பார்ப்பீங்கன்னா, யானை எல்லா மிருகங்களிலும் காட்டிலும் பெரிய உயர்ந்த If you look பலசாலியான at elephant, மிருகம். is the biggest animal compared to all the animals in the animal kingdom. ஆனா அது பாருங்க, அந்த கால்ல ஒரு சின்ன சங்கிலியை வச்சு கட்டி But you வச்சிருப்பாங்க. could see that they have tied a small chain around that one of the leg of the elephant. அந்த சும்மடி காலை அசைச்சாலே அந்த சங்கிலி உடைஞ்சு போயிடும். So if the elephant just move or take a step, what will happen? The chain will break. ஆனா அந்த குட்டி யானையா இருக்கும்போதே அந்த குட்டி யானைக்கே அந்த செயினை போட்டு வளர்த்ததுனால, Because while the elephant was very small, they have tied the chain and then they brought the elephant up. அந்த யானையோட மைண்ட்ல ஒரு எண்ணம் இருக்குது, என்னது, இந்த செயினை என்னால என்ன செய்ய முடியாது, உடைக்க The முடியாது. mindset that the small elephant has, the elephant has since childhood, is that with this chain I cannot overcome it, I cannot break பெரிய it. மிருகம். It is a huge animal, ஆனா அந்த குட்டி சங்கிலியை என்ன செய்ய முடியல, அதனால உடைக்க முடியாம இருக்கு. but that small chain, it cannot break away and come out. சில சொல்றதை கேட்டிருக்கேன், பாஸ்டர் நான் தலைகீழ நின்றாலும் என்னுடைய சூழ்நிலை மாறவே முடியாது. I had heard from some people that even if I stay upside down, I cannot come out of this problem. நம்பணும், விசுவாசிக்கணும், கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்கிறார். So we need to believe what God has done in our life. என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய முடியும்ன்றது So விசுவாசிக்கணும். we need to have faith that what God can do through us. என்னுடைய சூழ்நிலைகளை அவர் எப்படி மாற்ற முடியும் என்பதை So விசுவாசிக்கணும். we need to believe what God can do through our situations. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Shall we all say amen? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தான் சொல்றாங்க. Say to your neighbor that God is speaking to you. ஆமென். Amen.
அதை நம்பணும், விசுவாசிக்கணும். We need to believe and have faith in that. என்னுடைய சூழ்நிலை குறித்து ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்க்கணும். So we need to look at what God is telling through the Bible. நிறைய பேர் வேதத்தை வாசிக்கிறது கிடையாது. Many people are not reading the Bible. நிறைய பேர் தேவ சமூகத்தில் உட்கார்றது கிடையாது. Many people are not even be in the presence of God. எங்க யார் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்கன்றது கேட்டுக்கொண்டே. So they always look around, wondering around who the prophet can give prophesies over us. என்ன தீர்க்கதரிசனம் சொல்றாங்களோ அதை கேட்டுட்டே. So they just looking and seeking for the prophecies. பாருங்க ஆண்டவர் எப்படி நம்மோடு பேசுகிறார், வேத வசனத்தோட தான் பேசுவார். How Lord can speak to us through the Bible, through the word of God. நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான அத்தனை காரியங்களை தேவன் இந்த வேதத்துல சொல்லி வச்சிருக்கிறார். So everything that we need for now and coming is everything is written in the Bible. ஆகவே வேத வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். So we need to give importance to the holy scriptures. நான் பல மாதங்களுக்கு முன்பதாக பேசின மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம், ஆண்டவர் நம்மோடு பேசுகிற 9 விதங்கள். So a few months ago I have preached this, the 9 ways that God can speak to us. முதலாவது பேசுறது தேவ வார்த்தை மூலமா தான். So first thing God will speak to us is through the word of God. அதுக்கு நம்ம செவி கொடுக்க முடியாம போகும்போது தான் கர்த்தர் இன்னொரு மெத்தட கர்த்தர் யூஸ் பண்றார். But if we don't heed to that word, then God will use another method. இல்லையா? நம்ம அப்படியே பார்க்கறது இல்ல, ஷார்ட்கட். So we don't look at that, we just seek for a shortcut. இப்போ என்ன செய்றோம்? தீர்க்க தரிசனத்தை கேட்போம். So what we going to do, we going to listen to the prophecy. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால யூடியூபை பார்ப்போம். So we don't want to come on a Sunday and stay in the church of God. We will look at YouTube sermons. சிலருக்கு வந்து யூடியூபாவே மாறிட்டாங்க. So now they become a YouTube because you're just searching for sermons. டியூபா மாறினதுனால அவங்களுக்கு கொஞ்சம் இப்படி அமுக்குனாலே அவங்களுக்கு வந்து வருது கசப்பு, கோபம், வைராக்கியம், அதுதான் வருது. So because they become a tube, what comes, the envy and strivingness and all the arrogance are all coming through that. தேவ சமூகத்துல உட்கார விரும்புறது கிடையாது. They don't want even be and seated in the presence of தேவனுடைய God. வார்த்தையை கேட்க விரும்புறது They கிடையாது. don't even want to listen to the word of God. யூடியூப் கேட்கிறது லேசான விஷயம் தானே. It is easy to listen to the YouTube channels. யூடியூப் ஆன் பண்ணி விட்டு நீங்க சமையல் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். You can own the YouTube videos and you can do cooking and many other things. அப்படியே படுத்திருந்தா என்ன செய்யலாம்? மல்லாக படுத்திருந்து அப்படியே கேட்கலாம். Or you can even sleep and lay and you could even actually hear the sermons. என்ன நான் கேட்டுட்டேன். What it is that we have heard that. வேத வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். We need to give importance to the word of God. அப்ப பாருங்க இந்த நகோமி என்ன செய்கிறார்? ஆண்டவரை குறித்து ஒரு தப்பான எண்ணத்தை வைத்திருக்கிறார். So you could see that Naomi has a wrong thought about Lord God. எங்க இருந்து வருகிறாங்க? மோவாப்ல இருந்து வருகிறாங்க. Where are they coming from? They are coming from Moab. மிகவும் என்ன செய்கிறாங்க? கசப்பான அனுபவங்கள், கசப்பான நினைவுகள். They have bitter experiences and bitter thoughts. கசப்பான எண்ணங்கள். They even have a bitter thoughts. மோசமான நம்மள பல்வேறு சூழ்நிலைகள்ல இருந்து நம்ம வந்திருக்கோம். We have came from many different situations. இல்லையா? நம்முடைய தேசங்கள்ல நாங்க பட்ட உபத்திரவங்கள், அவஸ்தைகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். We all know the afflictions and problems and persecution that we have faced in our home nation. பலர் என்னிடத்துல சொல்லி இருக்கீங்க உங்க கண்ணால கண்ட காரியங்கள். So even some of you have shared with me the things that you've seen through your own eyes. சகோதரி சுபா அவர்கள் தங்களுடைய தகப்பனாருடைய மரணத்தை குறித்து சொன்னது இன்னும் ஞாபகத்துல இருக்கு. Sister Subha has even told me about the father's death. Even still I remember that. எப்படி அந்த பங்கர்ல இருந்து வெளியே வரும்போது பார்க்கும்போது தகப்பனார் எப்படி இறந்திருந்தார். So when he came out from the bunker, how he has passed away. எத்தனை அனுபவங்கள், எத்தனை காரியங்களை நம்ம அப்படி கேள்விப்பட்டிருக்கோம். So we have seen and we have heard many things like that. கசப்பான அனுபவங்கள். Is a bitter thoughts. வேதனையான நினைவுகள். Is a bitter thoughts and bitter feelings. அதோட தான் என்ன செய்றாங்க இந்த அம்மா நயோமி திரும்பி வராங்க. That's how Naomi actually coming back to Jerusalem. பாருங்க 20ஆம் வசனத்துல அவ என்ன சொல்லுகிறா? அதற்கு அவள் என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்ன செய்யுங்க மாரான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லுங்க. So that's why Naomi says in verse 20, do not call me Naomi, call me Mara. சுற்றியுள்ளவங்க அவரை பார்த்து நகோமின்னு கூப்பிட்டாங்க, நல்லதுதான், சரியா தான் கூப்பிட்டுருக்காங்க. So all the neighbors and the people around her called her Naomi. ஆனா நகோமி மற்றவர்களை பார்த்து சொல்லுகிறா, நீங்க என்ன செய்யாதீங்க, அப்படி கூப்பிடாதீங்க, வேற மாதிரி கூப்பிடுங்க. But Naomi is telling everyone, do not call me Naomi, call me a different name. அப்ப நகோமின்னா என்ன அர்த்தம்? What does Naomi means? இனிமையானது என்ற அர்த்தம். It means a sweet thing. இனிமையானது, pleasant. Is a pleasant thing. இல்லையா? இனிமையானது. நகோமின்னா என்னது? pleasant, இனிமையானது. Naomi means is a pleasant thing. ஆனா மாரான்னு சொன்னா என்ன அர்த்தம்? What does Mara means? கசப்புன்னு அர்த்தம். It means bitterness. அவருடைய உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் கசப்பு. Mara means a bitter, everything that in our heart is மோசமான bitter. அனுபவங்கள். It is a bitter experience. ஏமாற்றங்கள். All the failures. மற்றவர்களால் வஞ்சிக்கப்பட்ட நிலைகள். They be deceived by others. இதெல்லாம் சுமந்து கொண்டு தான் என்ன செய்கிறா? மோவாப்ல இருந்து அவ திரும்பி She's வருகிறாள். carrying all that and coming from Moab.
பாருங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க. See what experience she is facing. எல்லாமே முடிஞ்சு போச்சு. Everything is come to an end. எல்லாம் முடிஞ்சு போச்சு. Everything is finished. இனி என்னைய பார்த்து அப்படி நவோமின்னு கூப்பிட போறீங்களா? So are you still going to call me Naomi? பாருங்க பேர் வைக்கிறது எவ்வளவு முக்கியம் பாருங்க. See what is the important thing about naming someone. அந்த பேரை சொல்லி கூப்பிடும் போதே நம்ம என்ன செய்யறோம், அவங்க மேல இருக்கிற ஆசீர்வாதங்களை மறுபடியும் சொல்லிக் கொண்டே இருக்கும். So when you call the name that you have named them, what you bringing them is a blessing over and over onto them. ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு அவனுடைய பேரை கர்த்தர் மாற்ற வேண்டியதா இருந்தது. God want to bless Abraham, therefore he changed his name. சாராளை ஆசீர்வதிப்பதற்கு பேரை மாற்ற வேண்டியதா இருந்தது. Even to bless Sarah, God has changed her name. இல்லையா? வேதத்துல அப்படி நிறைய காரியங்களை பார்க்கிறோம். So in the Bible we could read many things like that. யாக்கோபை பேரை மாற்றுவதற்கு ஆசீர்வதிப்பதற்கு இஸ்ரவேலை அவனை மாற்ற வேண்டியதா. In order to change the name of Jacob, God has to name him as Israel. யாக்கோபன் என்ன? What does Jacob means? ஏமாற்றுக்காரன் அர்த்தம். It means a deceiver. ஆனா என்ன சொல்லுகிறார், நீ இனி ஏமாற்றுக்காரன் கிடையாது, You are no more of a deceiver. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் மாற்றப்பட போகிறாய். You ஆகவே will நீ become a இஸ்ரவேல். chosen one, therefore you are Israel. ஹல்லேலூயா. Hallelujah. இன்றைக்கு வரை இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக எழும்பினவங்க நின்றதா சரித்திரமே கிடையாது. There is nothing in history that whoever raised against Israel did not even stand. ஏன்னா அது ஆண்டவர் கொடுத்த பேர். Because the name is given by Lord God. அது சொல்ல பேச 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 அது ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டு So வருகிறது. every time they speak that word or the name, it will bring a blessing into the nation. இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், பேர் வைக்க முன்னால ஆண்டவர்ட்ட கேட்கறது கிடையாது. So nowadays we don't ask God before naming the child. இல்லையா? நம்ம என்ன செய்யறோம், அங்க இங்க எடுத்து கட் பண்ணி ஷேப் பண்ணி செதுக்கி சுரண்டி என்ன செய்கிறோம், பேர் வைக்கிறோம். So what we are doing, we get names from there and here and just cut and paste and we just bring a new name. அதில் உள்ள வல்லமையை இழந்து They போய்விட்டோம் even lose the power from the name. இல்லையா? ஆகவே தான் அந்த காலங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் பெயர்கள்லாம் வச்சிருப்பாங்க, பயங்கரமா இருக்கும். So if you look at in olden time, they name people in Tamil, very lovely names were given. இல்லையா? வெற்றிவேலன், ஆள வந்தான் அப்படின்றோம். As a ruler, a victorious man, that names were given to the people. ஆள வந்தான் என்ன, அவனுக்கு அது பேர்லயே சொல்லுது, அவனுடைய வேலையே ஆளுகை செய்கிறது தான். So the man of ruler is actually, the name itself is telling that he born to rule the nation. இல்லையா? வெற்றிவேலன் அர்த்தம் என்ன, வாழ்க்கையிலேயே நமக்கு வெற்றி தான் இருக்குது அப்படி. So Vettivel means that in his life he will see everything, receive it as a victorious things in his life. Amen. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். God wants to do mighty and great things among us. ஒரு பழைய பாட்டு இருக்குது, அந்த பாட்டை ஒரு 2-3 சரணம் பாடலாம்னு நினைக்கிறேன். There is an old song, I want to sing this 1 or 2 verses from there. நம்ம இது பாட சொல்லுது, பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே. சேர்ந்து பாடுவோமா? Shall we all sing that song together? Yeah, it's there. பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே, பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே, அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்துகையில், அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்துகையில், அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து நடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே. சேர்ந்து பாடுங்க. பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே, என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்குகையில், என்று மாறும் எந்த
எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்குகையில் மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிவனையே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே செயல்படுங்க பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில் ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில் கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து தாகம் தீர்த்த தயவை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வானமன்னாவா ஞானமாய் போஷித்த வானமன்னாவா ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய துக்கம் போகணும்னா பாடணும். ஆமே, நம்ம வேதனை போகணும்னா பாடணும். So we need to sing if we want to have a joy. அது நல்ல பாட்டை பாடணும். We need to sing a good song. சோகத்தை பாடக்கூடாது. We don't sing a sorrow things. அந்த சோகத்துல கர்த்தர் என்ன செய்தார் என்பதை பாடணும். So we need to sing what God can do. அந்த பாடல் என்ன சொல்கிறது? வனாந்திரத்துல இருக்கும்போது எனக்கு வழியை திறந்தார். God has opened the way in the wilderness. நான் கண்ணீர்ல இருக்கும்போது கண்ணீரை அவர் துடைச்சிருக்கிறாரு. So when I'm in the tearing situation, God is able to remove the tears. இந்த மாறா கசப்பான அனுபவத்தை என்ன செய்கிறாரு? இனிமையாய் மாற்றி இருக்கிறார். God has made a pleasant thing out of a bitterness of Mara. ஆமென். Amen. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. See what a good God he is. நம்ம இதை செய்யணும்னு சொன்னா, If we want to do this, ஒரு குறிப்பிட்ட ஒரு சில காரியங்களை செய்யணும். so we need to do a few things. அதுல இன்னைக்கு எவ்வளவு காரியத்தை சொல்ல முடியும்னு தெரியல. ஒரு 5 minutesல முடிக்க விரும்புறேன். I want to finish this in 5 minutes. கர்த்தருக்கு சித்தமான நான் அடுத்த முறை உங்களோட பேசும்போது இதை தொடர நான் விரும்புகிறேன். I would like to continue this if the will ஒரே ஒரு of God. காரியத்தை மாத்திரம் நீங்க சொல்ல I விரும்புகிறேன். would like to just say one thing. என்னுடைய சூழ்நிலை மாறணும்னா நான் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், If I want my problems to be solved, I need to do one thing. நான் என்ன செய்யணும்? ஒரு கோல் செட் பண்ணணும். I need to set a இலக்கை goal. அமைக்கணும். I need to set a goal. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல பாருங்க, நம்ம எதுக்காக வாழ்றோம்னே தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So many times in our life we don't know what we are living for. கோல் செட்டிங் என்பது நம்முடைய இலக்கை அமைப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒரு It காரியம். is very important that we need to set a goal in our life. என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை நான் சாதிக்க விரும்புகிறேன். I want to accomplish this in my life. இந்த நிலைக்கு நான் வர I need விரும்புகிறேன். to come to this position in my life. இல்லையா? ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எதையாக என் சித்தத்தின்படி கேட்டா நான் அதை உங்களுக்கு வாய்க்க செய்வேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். If you ask anything in my will, I will make it to come to pass. நம்மள கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் God says, சொல்லியிருக்கார். if you ask, you will receive it. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை வாழும்போது ஏதோ வாழ்றோம் அப்படின்னு இல்லை. So when we live our life, we don't live a life just for it. எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா, ஏதோ இருக்கிறோம்.
So when people ask you, how are you? Don't say that. I'm just. இதை சொல்லுவாங்க, பொழுது விடியுது, இரவு வருகுது, அப்படியே போயிட்டு இருக்கு So he பாஸ்டர். says the morning comes, the evening goes. They just say like that. அப்படி இல்லை, ஆண்டவர் என்னை ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில வைத்திருக்கிறார். But God has a great purpose and placed us in this world. எத்தனையோ பேர் போயிட்டாங்க, நிறைய பேர் அவங்களோட காரியம் முடிஞ்சது, அவங்க போய் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. Many people have gone away from this world because their job is finished. ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம என்ன செய்கிறோம், மூச்சு விடுகிறோம் என்றால், காலையில இரவு படுத்து காலையில எழுப்புகிறோம் என்றால், ஏதோ ஒரு காரியத்தை என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிறார். Every morning if I wake up with the breath in my nostrils, that means God has a great plan for me. என்ன குறித்து ஏதோ ஒரு திட்டத்தை தேவன் God has some plan for me in this world. என்ன குறித்த தேவனுடைய திட்டம் இன்னும் என்ன செய்யல, முடியல. The plan that God has for me is not finished yet. எனக்காக ஏதோ ஒன்றை செய்ய கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். God has kept me to do something from me. ஆமென். அதை நம்பணும், விசுவாசிக்கணும். We need to believe and accept that. நம்ம ஏதோ ஒரு லக்கில இருக்கல, நம்ம We are not living because of a luck. ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தினால நம்ம வாழல. Not because of a luck that we are living. என் மேல தேவனுடைய ஒரு திட்டம் இருக்கிறது. Because there is a plan upon me that God has. பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க, என் மீது தேவனுடைய திட்டம் இருக்கிறது. Say to your neighbor that God has a plan for me. என் மீது ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். God has a plan for me. நம்ம ஒவ்வொருவர் குறித்து ஒரு திட்டத்தை For வச்சிருக்கிறார். each and every one of us, God has a plan. உலகம் நம்ம பார்க்க எப்ப அவன் சாவான் அப்படின்னு பார்க்கும். The world is looking at us when this man is going to die. ஊர்ல சொல்லுவாங்க, அண்ணன் எப்ப சாவான், திண்ணை எப்ப காலியாவான். So back home they say that when my brother is going to die and when this place going to be empty. இல்லையா? ஏன்னா அவர் சொத்தெல்லாம் இவர் அபகரிச்சிடலாம்னு பார்ப்பாங்க. Because they can get all the wealth and riches to him. எப்ப அவருக்கு முடிவு வரும்? They will think that when end is going to come to my அது brother. உலகம். That is the world. ஆனா தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது இல்ல. But the kingdom of God is not like that. தேவனுடைய ராஜ்யத்துல யாரெல்லாம் தேவன் தெரிந்து கொண்டாரோ அவர்கள் மீது ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். So in the kingdom of God, whoever God has chosen us, God has a great plan for their life. பாருங்க, வேதத்துல கூட ஒரு வசனம் இருக்குது, எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன் குறித்தும் இருக்கிறார். So in the Bible we could read that God who has predestined them has already planned, chosen him. இல்லையா? எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை என்ன செய்கிறாரா, அவர்களை முன் குறித்தும் இருக்கிறார். So who God has predestined, he has already called them. இல்லையா? எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். So whoever God has pre-called them actually called them. எவர்களை Predestined has called. அழைத்தார்களோ அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். God whoever called them actually chosen them. அது மட்டும் இல்ல, அவங்களை என்ன செய்திருக்கிறாரா, மகிமைப்படுத்தி இருக்கிறார். Not only that, they have God has glorified them. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் See பாருங்க. what a greatest blessing that is. ஹல்லேலூயா. பாருங்க, Hallelujah. 1 கொரிந்தியர் 9:26 இப்படியாய் வாசிக்கிறோம். In 1 Corinthians 9:26 we read, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், Apostle Paul says, ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். therefore I run thus not with uncertainty, thus I fight not as one who beats the air. இல்லையா? சும்மா காத்துல சிலம்பம் பண்ற மாதிரி இல்ல. Is not about how you beat in the air. இல்லையா? இந்தியாவில் எல்லாம் பார்த்துருப்போம், அந்த சிலம்ப வஸ்தாரிகள் இருப்பாங்க. So in India you could see the people who actually beats the air. இல்லையா? இல்ல, சிலம்பம் பண்ணுகிறவர்கள் அந்த கம்பு வச்சு சண்டை Oh, they போடுறாங்க. have a particular stick on their hand and then they அப்படியே சுத்துவாங்க. they'll just swing that. அப்ப பவுல் சொல்லுகிறாரு, நான் சும்மா கம்பை வச்சு சும்மா சுத்த மாட்டேன். The Apostle Paul said, I will not go like with a stick like கம்பை that. எடுத்து ஒரு தரம் சொல்லட்டுன்னா யாராவது ஒரு மேல அடி விழணும். But if I swing the stick, it will beat someone. சும்மா என்ன செய்யுது, சும்மா அடிக்க மாட்டேன். I will just not beat them normally. சும்மா பேச மாட்டேன். I will not speak normally. நான் பேசினா யாராவது ஒரு வாழ்க்கை கட்டப்படணும். So if I speak, one person's life will be built by that word. சில நேரங்களில் சிலர் வாயை திறந்தாலே யாராவது ஒரு ஆள் டேமேஜ் ஆயிடுவாங்க. So if someone open their mouth, they will even damage a person. ஏன்னா அவங்களோட இன்டேக், அவங்க புசிக்கிறது அப்படி. Because that's what they intaking. அசுத்தங்களை புசிக்கிறதுனால அசுத்தங்களையே வெளியே என்ன Because they taking the filthy things in them, that's why they're giving out the filthy stuff. நல்லதை செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறார். God wants us to do good things. அப்ப அது மட்டும் சொல்லுகிறார், நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். He says, I will not run with uncertainty. என்னுடைய ஓட்டத்துல, நடையில, என்னுடைய செயலில ஒரு நோக்கம் இருக்கிறது. In my fight and my walk and my deeds, there is a certainty. எங்க போறீங்க? சும்மா போறேன். So where you going? They'll say, I'm just going சும்மா normally. போகாதீங்க, நோக்கத்தோட போங்க. Don't go normally, go with a purpose. எங்க வந்தீங்க? சும்மா வந்தேன். So if they ask why you have came, சும்மா don't say இருக்காதீங்க, you ஏதாவது just came. செய்யுங்க. Just do something. என்ன செய்றீங்க? சும்மா இருக்கிறேன்.
If you say what you're doing, you're just ஏன்னா இது idle. நம்முடைய இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பழகி போச்சு பாருங்க. Because it's very familiar in our life, these நம்ம words. ஆண்டவர் நிச்சயமில்லாதவனாக காரியங்களை செய்யும்படி நம்ம எதிர்பார்க்கிறது கிடையாது. God is not expecting us to be a people who do work with uncertainty. அன்சர்டனிட்டி இல்லையா? நிச்சயமில்லாத ஒரு நிலை. It is a state of being uncertainty. நிலவரம் இல்லாத ஒரு நிலை. It is a state of having not assurance about anything. நமக்கு கோல் செட்டிங், இலக்கை அமைக்க வேண்டும். So we need to set a goal in our life. எப்படி இலக்கை அமைப்பது? How can we set a goal? ஆண்டவர்ட்ட கேட்கணும். So we need to ask God. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல In 1 Samuel chapter 17, 32 முதல் 37 verse 32 to 37. நீங்க இது வீட்டில் சென்று வாசிங்க. Go home and read this. எப்படி கோல் செட் பண்றது? How to set a goal. நீங்க வாசிங்க, நீங்களே பதில கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். So I believe that you will find an answer from there. அடுத்த முறை கர்த்தருக்கு சித்தமான இதை தொடர்ந்து நான் பேசுவேன். If it's a will of God, I will continue this sermon. ஆண்டவர்ட்ட கேளுங்க, எனக்கு ஒரு தரிசனம் வேணும். So ask God, I need a vision in my life. என்னுடைய வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து ஒரு தரிசனம். A vision about my life and about my future. எனக்கு ஒரு இலக்கு வேண்டும். I need a goal, a சும்மா destination. ஓடக்கூடாதுண்ணா. I don't want to run just for it. சும்மா வாழக்கூடாது. I don't want to live a life like that. ஒரு பர்பஸ்ஃபுல் லிவிங், ஒரு ஒரு என்னது நோக்கத்தோடு நிறைந்த வாழ்வு எனக்கு தேவை. I need a life with purpose. இல்லையா? ஒரு அப்படி இருக்கணும். That's how a life should be. எதற்காக நான் வாழுகிறேன்? Why I'm living. எதற்காக என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார்? Why God has called me for. இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எதற்காக என்னை அழைத்தாரோ அதற்காகவே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லுங்க. So Apostle Paul says, what the reason God has called me for, I'm running cheerfully for that. எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்துக்காக நான் ஓடுகிறேன். So the purpose that God has chosen me for, I'm running for it. நான் சொன்னது போல நம்ம எல்லாருக்கும் திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். As I said, every and each one of us has a plan from God. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Let us all close our eyes and pray. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே Ask God, என்னை குறித்து என்ன திட்டத்தை நீங்க what வச்சிருக்கீங்க? the plan you have for me. அந்த திட்டத்துக்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். I want to give myself away for that. ஆண்டவரே அதுக்கு நான் சப்மிட் பண்ணுகிறேன். I எனக்கு want to போகிறேன். submit myself for that. ஆண்டவரே நான் முரண்படல. I don't want to fight against that, strive against that. ஆண்டவரே நான் இணங்கி போகிறேன். I want to give myself and என்னை surrender கொண்டு நீ என்ன myself. செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதை செய்தரணும். The will that you have for me to do, let that happen, Father. என்னை கொண்டு என்ன திட்டங்களை நீ நிறைவேற்ற விரும்புகிறீரோ அதுக்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். Every plans that you want to fulfill in my life, I'm going to surrender myself for that. என்னுடைய திட்டம் வேணாம். It is not my plan. என்னுடைய மாம்சீக பிளான்ஸ் வேண்டாம். It is not my fleshly plans, ஆண்டவரே என்னுடைய சுய திட்டங்கள் வேண்டாம். not my self plans. எந்த திட்டமா இருந்தாலும் அது உம்முடைய திட்டமா இருக்கட்டும். Whatever plan it might be, I want that to be your plan. ஆண்டவரே நான் ஒரு கோல் செட் பண்ண விரும்புறேன். I want to set a goal in my life. அந்த இலக்கை நோக்கி நான் ஓட I want to run towards that goal. அந்த இலக்கை நோக்கி நான் ஓடணும் ஆண்டவரே. I want to run towards that goal. வலதுபுறம் இடதுபுறம் சாயாத. I don't want to fall to the side, right or left. ஆண்டவரே எனக்காக நியமித்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி நான் ஓட விரும்புகிறேன். I want to run towards the goal that you have அந்த appointed for இலக்கை me. நான் கண்டுகொள்ள எனக்கு உதவி செய்யும். Let me see that goal, Father God. அப்படி ஜெபம் எல்லாரும் Shall we all ஜெபம். pray? Young people ஜெபம் பண்ணுங்க. Oh, the young adults, please pray. உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு திட்டம் வரட்டும். Let a great plan come into your life. ஒரு தரிசனம் இருக்கட்டும். Let there be a vision from God for ஏதோ your சும்மா life. போனோம் படிச்சோம் யுனிவர்சிட்டியை முடிச்சோம் டிகிரி முடிச்சோம்னு இல்ல. It's not about just we studied and gone to university and got a degree. லைஃப்ல ஒரு நோக்கம் இருக்கட்டும். So வாழ்க்கையில ஒரு திட்டம் இருக்கட்டும். In our life, we need to have a purpose. There should be a plan in our life. அதை ஐடென்டிஃபை பண்ண கர்த்தர் உதவி செய்வார். Let God help us to identify that. அதை இனங்கண்டு கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். Let God help us to identify that. ஆண்டவர்ட்ட கேட்கணும். So we need to ask God. கேளுங்க ஆண்டவர்ட்ட. So ask God now. என்னை குறித்து என்ன திட்டத்தை வச்சிருக்கீங்க? What is the plan that you have for me, Father? உமக்காக நான் பயன்பட விரும்புகிறேன். I want to be useful for you, Father. உமக்காக செயல்பட விரும்புகிறேன். I want to do things for you, Father God. ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபம் பண்ணோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் Let அப்படியே us all எழுந்திருந்து commit ஜெபம் பண்ணுவோம். ourselves in the presence of God and pray. ஓ ஹalleluya Hallelujah. Thank ஹalleluya you, எல்லாரும் Everyone, let us all ask அப்படியே God. எழும்பி நின்று நாங்க ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் சமூகத்துல. Let us all rise on our feet and pray. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Lord. ஹalleluya எல்லாரும் Praise ஜெபம் பண்ணுவோம். everyone. Let us open our mouth and ask ஆண்டவரே God. நாங்கள் ஜெபிக்கிறோம்.
Lord, we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். In the name of Jesus, we are praying, Father. உம்முடைய திட்டத்தை செய்கிறவர்களாக நாங்கள் மாறணும். Let us be doers of the plan of yours, உம்முடைய Father. சத்தம் கேட்டு சித்தம் செய்கிறவர்களாக நாங்கள் Let us காணப்படணும். hear your voice and do the will of yours, Father. உம்முடைய இலக்கங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் Let பாக்கியத்தை us கொடுங்க. know the goal that you have in our life, Father மனுஷ God. திட்டங்கள் வேண்டாம். We don't want the plan of man, Father. ஆண்டவரே, மனுஷிக திட்டங்கள் எண்ணங்கள் வேண்டாம். We don't want the plan and the will of a man, Father. ஆண்டவரே, தேவனால் கொடுக்கப்படுகிற திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கட்டும். Let the plan that you have for us, Father, let that எங்கள் மீது ஒரு take place. திட்டத்தை வைத்திருக்கிறீர் என்பதை மாத்திரம் உறுதியாய் அறிந்து கொள்ள பிடித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி Let செய்யும். us hold on to the things, the plan that you have for us, Father. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ஜெபம் பண்ணுவோம். Hallelujah. எல்லாரும் Thank you, ஜெபம் பண்ணுங்க. Father. சத்தத்தை ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. Let us all pray. Let us raise up our voice and கர்த்தர் இந்த pray. நாட்களில் நமக்கு அது கர்த்தர் உதவி செய்வாராக. May the God help us. பரிசுத்த Hallelujah. ஆவியானவர் தாமே நமக்கு May உதவி the Holy செய்வார். Spirit of God can help us. நம்முடைய வாழ்க்கையில ஒரு இலக்கை அமைத்துக் கொள்ள, Let us able to set a goal in our அந்த life. இலக்கை நோக்கி ஓட எங்களுக்கு கர்த்தர் உதவி Let's run செய்வார். towards that goal. May God help us. Thank you, Jesus. Thank you, Father. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. Thank you, Jesus. ஹalleluya. Thank you, Father. ஆண்டவரே, ஒன்று மாத்திரம் எங்களுக்கு தெரியும். Lord God, we know only one thing, Father. நாங்கள் அனாதைகள் அல்ல. We are not orphans, Father. நாங்கள் அனாதைகள் அல்ல. We are not orphaned. தேவனால் முன்னறிந்து அழைக்கப்பட்டவர்கள், We have been predestined and called by God. தெரிந்து We've கொள்ளப்பட்டவர்கள். been chosen by God. உம்முடைய கரம் எங்கள் மீது இருக்கிறது. Your hand is upon us. ஆகவே எந்த சத்துருவைகளை தொட முடியாது. Therefore, no enemy can touch us. எங்கள் மீது நீர் முத்திரையிட்டு இருக்கிறீர். You have sealed us, Father. இவன் என்னுடையவன் என்னுடையவன் என்று சொல்லி எங்கள் You மீது said you முத்திரையிட்டு are இருக்கிறீர். you are mine, and you have sealed that upon us. அந்த முத்திரையை யாராலும் மாற்றவே முடியாது. No one can take that seal away from us. ஆகவே எந்த விதத்திலும் உடைய பிள்ளைகளை சத்துரு வஞ்சியாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுவீராக. May God help all your children, Father, without being deceived by the enemy. உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும். May your hand be with them, செய்கிற Father. எல்லா காரியங்களிலும் வெற்றியையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்க. The work of their hand, let there be victory and blessing, Father God. தடைகள் அகலட்டும். Let all the obstacles be gone away from சத்துரு them. வீரர்கள் விஷயத்தில் வெட்கப்பட்டு போகட்டும். Let the enemy become shame. உமக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாகட்டும். Let all the glory and honor be alone to you, Father. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, Father. ஆமென். ஆமென். தயவு செய்து உட்காருங்க. You may be seated. நாமத்திலும் பெத்தனியா சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். We welcome you all in the name of Lord Jesus Christ on behalf of Bethany Church. பாஸ்டர் சொன்னது போல அநேகர் விடுமுறையில் சென்று விட்டார்கள். Many of you have gone on holidays. நாங்கள் இருக்கிறவர்கள் மனமகிழ்ச்சியாய் காணப்படுவோம். So let all the others who are here, let us be இந்த வேளையில நாங்கள் நேரடியாய் happy. சபையின் அறிவித்தலுக்கு செவி சாய்ப்போம். Let us go straight to the announcements. அதற்கு முதலாய் இந்த நாளில் முதல் முறையாய் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்திருப்பீர்களானா உங்களை அறிமுகம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். Before that, if you are here for the very first time, please introduce yourself. உங்களுடைய பெயர்? ஜோசப் அவர்கள் குடும்பமாக எங்கள் மத்தியில் வந்திருக்கார். அவர்களை இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். We welcome you. நாங்கள் யாவரும் அவர்களுக்கு நேராக கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து ஒரு நிமிடம் நாம் ஜெபம் செய்வோம். Let us so stretch our hands and pray for the family. பரலோக தகப்பனே, அப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த இடத்துல வந்திருக்கிறான் அந்த அருமையான குடும்பத்தை உடைய கரங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கரம் இவர்களோடு கூட இருந்து தொடர்ந்து இவர்களை வழிநடத்தும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே, குறைவுகள் நிறைவாகட்டும் சுவாமி. ஐயா, உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் வருவோனே நான் புறம்போ தள்ளுகிற தேவனில் என்று சொன்னீங்க கர்த்தாவே. நீர் முன்குறித்து அழைத்து ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டு அழைத்து அவர்களை ஆசீர்வதித்தபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து உம்முடைய கரம் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். Please be seated. இந்த வேளையிலே எங்களுடைய சபையின் அறிவித்தலை செவி சாய்ப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த இடத்திலே காலை 11 மணிக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஆராதனை நடைபெறும். Our Sunday service will take place at 11:30 a.m. in Tamil and English. பரிந்து பேசுகிற ஜெபமானது இந்த இடத்திலே ஒவ்வொரு டியூஸ்டேயும் காலை 10:30 மணி அளவில் நடைபெறும். Our intercessory prayer will take place at 10:30 a.m. every Tuesday. திங்கள் முதல் கொண்டு வெள்ளி வரை நடைபெறுவதுதான் எங்களுடைய
லஞ்ச் டைம் பிரேயர்ஸ் 12 மணியிலிருந்து 1 மணி வரை நடைபெறும். Our lunchtime prayer, which take place Monday to Friday, will take place from 12 to 1 p.m. பாடசாலை விடுமுறையாக இருக்கிறபடினாலே எங்களுடைய வளமையாய் நடைபெறுகிறதான பைபிள் ஸ்டடீஸ் லைஃப் குரூப்ஸ் மீட்டிங் ஒன்றும் எதுவும் நடைபெற மாட்டாது. As it is a holiday period, we're not going to have our life group meetings and Bible studies. மறந்துட வேண்டாம், வளமை போல இந்த இடத்திலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 6:45 மணி அளவில் பாடல் பயிற்சி இந்த இடத்துல நடைபெறும். But don't forget, our worship practice will take place every Friday at 6:45 p.m. in this place. மறந்துட வேண்டாம், எங்களுடைய பிபிஎஸ் இந்த மாதம் 26ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை நடைபெறும். அதற்கு ஏற்கனவே ஆயத்தம் பேர் கொடுத்தவர்கள் ஆயத்தம் நடக்கின்றது. தொடர்ந்து அதற்காக ஜெபியுங்கள். Our VPS will take place from 26th to 30th of this month. So if you have already given your names, if you are not, please give and know the preparations are going on. இந்த இடத்திலே சரியாக 11 மணியில இருந்து 3 மணி வரையும் 5 நாட்களும் நடைபெறும். It will take place from 11:30 a.m. to 11 a.m. to 3:30 p.m. அதான் சபையின் அறிவித்தல். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்வெலப்ஸ் தேவையான உடைய கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். உதவி செய்கிறவர்கள் வந்து கொடுப்பார்கள். So continue to pray for us, and if you need any envelopes, please raise your hands. Our ushers will come and help you. இன்றைய நாளிலும் எங்களுடைய பேங்க் கார்டு மூலமாக பே பண்ணுற எங்களுடைய அந்த ரீடர் ஒர்க் பண்ணல தொடர்ந்தும் நீங்கள் QR கோட்டை ஸ்கேன் பண்ணி நீங்கள் காணிக்கை தசமாம் செலுத்தலாம். Again, our contactless payment method is not working currently, so please scan the QR code and pay via the another options. அல்லது எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நீங்கள் நேரடியாய் செலுத்தலாம், பே பண்ணலாம். Or you can pay directly to our bank account. Thank you. இந்த வேளையிலே கடந்த வாரத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாட இருப்பிலான தயவு செய்து முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். If you have celebrated your birthdays or anniversaries, please come forward. Our pastor will pray for you. Thank you. நான் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, அருமை ஜாயிலும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கொடுத்திருக்கிற இந்த புதிய வருஷத்துக்காக உண்மை துதிக்கிறோம். இந்த புதிய வருஷத்திலும் மகன் மீதும் உடைய கரம் காணப்படட்டும். எல்லா திட்டங்களையும் எல்லா ஆண்டவரே ஆசீர்வதித்திரடும். ஆண்டவரே, எல்லா நோக்கங்களையும் ஆண்டவரே ஆசீர்வதித்திரடும். ஆண்டவரே, இந்த உண்மை நோக்கி ஓட மக்களாக பிரயோஜனப்பட அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கிருபைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் வரங்களுக்கும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்திரடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, அருமை குடும்பத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய திருமண வாழ்விலே இன்னொரு வருஷத்தை நீர் கூட்டி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை தயவு இவர்கள் மீது காணப்படுகிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதனால் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் கர்த்தாவே, இவர்கள் ஆண்டவரை உமக்காய் ஆண்டவரை பிரயோஜனப்பட உமக்காக பயன்படுத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவருடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அருளி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மௌனமாய் உடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கூட அப்பா நீங்கள் பதில் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு இவங்களை சாட்சியாக உதாரணமாக நீங்கள் நிறுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களை சுற்றிலும் வேலை அமைத்து கர்த்தர் காத்துக்கொள்வீராக. எந்த சத்துரு இவர்களை கூடாரத்தை நெருங்காதிருப்பானாக. கர்த்தருடைய கரவர்களை பாதுகாக்கட்டும். ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அப்படியே நாங்கள் ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுவோம். சகோதரர் மனாசே மிதலா அவர்களும் இன்றைய தினத்திலே தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். Today, அவர்களே நம்முடைய ஜெபத்தில் நினைவு கூறுவோம். so let us remember them in our prayer. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்திருந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Let us arise on our feet and pray for them. ஆமென். இந்த காணிக்கை செலுத்துகிற காரியத்தில் ஒரு காரியத்தை சொல்ல பிரியப்படுகிறேன். Before that, I would like to remind you of one thing from the offerings. நம்முடைய PayPal அக்கவுண்ட் வைத்திருக்கிறவர்கள் இலகுவாக நீங்கள் அது
QR கோடை ஸ்கேன் பண்ணும்போது நீங்கள் அதை இலகுவாக பே பண்ணலாம். If you have a PayPal account, you can easily make your offerings through that. இதுவரை நீங்கள் பேபால் அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். If you don't have a PayPal account, you can create one. அது இலகுவாக அது கொடுப்பதற்கு உங்களுக்கு ஈஸியாக It இருக்கும். will be easier for you to give your offerings and tithes through that. இல்லைன்னா நீங்கள் நேரடியாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களோட பணத்தை அனுப்பலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். If not, you can directly send your offerings to our bank account. அல்லது செக் மூலமாக நீங்கள் பே பண்ணலாம். Or you can give via check method. அல்லது பணமாகவும் நீங்கள் செலுத்தலாம். Or you can even give via cash payment. ஆமென். சரி, நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us all pray. நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Good Father, we praise you. உமக்காக ஆண்டவரே நாங்கள் கொடுக்கிற இந்த காணிக்கைகளை ஆண்டவரை நீர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Please accept the offerings we are giving for you, Father God. ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். Let your hand touch each and every one of us, Father. தேவைகளுக்கு மத்தியிலே குறைவுகளுக்கு மத்தியிலே அவர்கள் உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து போடுகிறார்கள். They are giving in your presence in midst of their shortages and needs, Father. அது நிமித்தமாய் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. Through that, bless them, Father God. அவருடைய வருமானங்கள் உயரட்டும். Let the earnings be increased, Father. ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல வியாபாரங்களிலே விருத்தி உண்டாகட்டும். Let there be establishment in their business, Father God. ஆண்டவரே சம்பளங்களிலே உயர்வுகள் உண்டாகட்டும். Let there be increase in their salary, Father நல்ல God. வேலை கிடைக்கட்டும். Let them have a good job, நல்ல விசா Father. கிடைக்கட்டும். Let ஆண்டவரே them get good visa, Father God. சுவாமி உம்முடைய கரத்தில் அவர்களை ஒப்புக்கொடுத்து நாங்கள் We commit ஜெபிக்கிறோம். each and everyone into your hands, Father. அவர்கள் உமக்கு கொடுக்கிறதினாலே அவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆசீர்வாதங்கள் செழிப்புகள் உண்டாகட்டும். By giving, let them have blessing and prosperity through that, Father. ஆசீர்வதித்திரளுங்க தாம். Bless them, Father God. இதனாலே கூட நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வரவும் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். Thank you for the grace you have given us to come to your presence and worship you and praise you. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமியுடைய வார்த்தையை தியானிக்கும்படி எங்களுக்கு பிளாசலாக்கியதை கொடுத்தீர். You have given a privilege to meditate upon your word, Father. தரிசனம் உள்ளவர்களாக நோக்கமுடையவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். Help us to people with vision and with a goal setting, Father. எங்களை குறித்தும் உம்மை குறித்தும் உயர்ந்த எண்ணங்களுடையவர்களாய் காணப்பட உதவி செய்யும். Let them have a higher thoughts about us and about you, Father God. கர்த்தர் நல்லவர் என்கிற எண்ணம் எங்கள் உள்ளத்திலே எப்போதுமே காணப்படட்டும். In our hearts, let us have that thought that God is always good. கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையானவைகளை எனக்கு செய்வார். God is good and He always does good things for us. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். God is my shepherd. நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. shall not want. ஆண்டவரே அந்த வார்த்தைகளை இதயத்திலே துணித்துக் கொண்டே இருக்கட்டும். Let that have here within our hearts. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு சகோதரி பிள்ளைகளை ஒப்புக் We கொடுக்கிறோம். give every brothers and sisters and family into thy hands. ஆண்டவரே இந்த Father. நாளில் கூட விடுமுறையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக We ஜெபிக்கிறோம். also pray for every families that are gone on holidays, Father. ஆண்டவரே உம்முடைய கரவர்களோடு இருக்கட்டும். மகிழ்ச்சியான May your நேரத்தை hand be செலவழிக்க with them, உதவி Father. செய்யும். Let them enjoy the time they are spending, Father அவர்கள் God. திரும்பி வரும்போது ஒரு புத்துணர்வோடு திரும்பி வர உதவி செய்யும். When they come back, let them come with a new feelings, Father. ஆண்டவரே வரப்போகிற நாட்களிலே அநேக ஊழியங்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் செய்து முடிக்க எங்களுக்கு கிருபையை தாங்க, We பலனை have தாங்க. planned many new ministries in the coming days, Father. Let them be fulfilled, Father இந்த God. நாளிலும் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார். Bless each and everyone who are here today, Father. ஒவ்வொருவருக்கு எல்லா கனம் மகிமை உண்டாகட்டும். To you alone we give all the glory and honor. மறுபடியும் இந்த இடத்துல வந்து உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். Help us to come back again and worship you and praise you, Father. அதுவரைக்கும் உம்முடைய கிருபைக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் வழிநடத்துதலுக்கும் ஒப்புக் கொடுக்கிறோம். We commit ourselves under your guidance and protections, Father God. ஆசீர்வதித்தார். Bless us, Father. இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல In the பிதாவே. good name of Jesus Christ we ask. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் May the grace of our Lord Jesus பிதாவாகிய Christ, தேவனுடைய அன்பும் love of our Father, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் the சந்தோஷமும் communion, fellowship, peace and joy of the Holy Spirit, இப்பொழுதும் எப்பொழுதும் now and forever, கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டுமாக until the coming of Lord Jesus நம்முடையவரோடு Christ. கூட நீடித்து நிலைத்திருக்க Let us be கடவுள். with us and abide with us forever. ஆமென். Amen. ஆமென். ஆமென். வழியில் ஒரு பாடலை பாடுவோம். அந்த வழியிலே காணிக்கை We're going to sing a song. That time our offerings and tithes will be collected. உங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை
வந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. அனைவருக்கும் டீ காஃபி கீழே இருக்குது. தயவு செய்து நின்று அக்கியம் கொண்டு போகும்படி